ஜெபிப்போம். எங்கள் அன்பான ஆண்டவரே, நீர் தந்த இந்த நாளுக்காக நன்றி. இந்த நாளிலே நாங்கள் மறுபடியுமாக ஆண்டவரே உம்முடைய ஆலயத்தில் உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் வந்து கூடியிருக்கிறோம். இன்றைய நாளிலே நாங்கள் பார்க்க இருக்கிற எல்லா காரியத்தையும் எங்களுக்கு நீர் ஆசீர்வதியும். யோவான் நற்செய்தியிலிருந்து நாங்கள் ஆண்டவரை தியானிக்க போகிறவைகள் எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க அருள் தாரும். அன்பின் ஆண்டவர் இயேசுவின் ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமென். எல்லாருக்கும் என்னுடைய ஸ்தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கடைசியாக நாம் ஜான் 12 பார்த்தோம். அதுக்கப்புறம் 1 வீக் நம்ம கேப் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த 1 வீக் கேப்பில் நம்ம திருப்பி ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிறது நான் நல்லதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஜான் 12ல் ஒரு சில முக்கியமான காரியங்களை நம்ம பார்த்தோம். அதில் மிக மிக முக்கியமான விஷயம் மேரி, சிஸ்டர் ஆஃப் லாசரஸ், லாசருவின் சகோதரியாக இருந்த மேரி. அவங்க வந்து ஜீசஸ்க்கு வந்து அந்த தைலத்தை உடச்சி அவருடைய காலில் ஊற்றி தலையில் இல்லை அவருடைய தலையில் அவங்க ஊற்றி அவங்க வந்து அபிஷேகம் பண்ணுற அந்த நிகழ்வை வந்து நம்ம அங்கே பார்த்தோம். இல்லை, அங்கே வந்து நம்ம அவங்க பாதத்தில் தான் ஊற்றுறாங்களே, பாதத்தில் ஊற்றி அவங்க செய்கிறாங்க. ரைட். இந்த நிகழ்வு வந்து எதை குறிக்குது அப்படின்றத குறித்தும் நம்ம போன வாரம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இதோடைய சிம்பாலிக், இதோடைய அர்த்தங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம். என்னெல்லாம் பார்த்தோம்? உங்கள்கிட்ட ஏதாவது நோட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் சொல்லலாம். இதில் என்னெல்லாம் பார்த்தோம்? ஜான் 12 அனாயின்டேஷன் ஆஃப் ஜீசஸ். என்னெல்லாம் பார்த்தோம்? ஆக்ட் ஆஃப் இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை முன்னறிவிக்கிறாங்க. அவருடைய க்ளோரிஃபிகேஷன் த்ரூ சஃபரிங். அப்போது இது வழியாகத்தான் அவருடைய மகிமை இருக்கும் அப்படின்றத வந்து அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. ஜீசஸோடைய அடக்கத்துக்கு இதாக கொண்டு போகிறாங்க. ஜீசஸை வந்து அவங்க எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கிறாங்க, இது எல்லாத்தையும் நாம் பார்த்தோம். ரைட். அதுக்கப்புறம் போலியான இதை கொடுத்துருக்கலாமே, இதை ஏழைங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கலாமே அப்படின்ற ஒரு போலி பக்தி, அதையும் நம்ம பார்த்தோம். அதாவது சந்தர்ப்பவாதமாக பக்தியாக இருக்கிறது, அந்த மாதிரி ஒரு பக்தி யூதாஸ் கிட்ட இருக்குது, அதை பார்த்தோம். அதுக்கு அடுத்தது பவனி பார்த்தோம். குருத்தோலை எடுத்துக்கிட்டு அவங்க ஊர்வலமாக போகிறாங்க. அந்த குருத்தோலை பவனியில் இருந்த அந்த ரெசிஸ்டன்ஸு, எதுக்காக குருத்தோலை பவனியில் போனாங்க அப்படின்றத நம்ம அங்கே பார்த்தோம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த கிரேக்கர்கள் வந்தாங்க. கிரீக்ஸ் வந்து ஜீசஸை வந்து அக்னாலேஜ் பண்ணாங்க. உடனே ஆண்டவர் வந்து தன்னுடைய மரணத்தை வந்து அங்கே முன்னறிவிக்கிறார். அப்போ கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததையாகில் மிகுந்த பலனை கொடுக்கும் அப்படி சொல்லி he predicts his death. அதை நம்ம பார்த்தோம். ஸோ க்ளோரிஃபிகேஷன் த்ரூ சஃபரிங், இதை வந்து அந்த சாப்டர் முழுசும் நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம். அப்புறம் அவங்க நம்பலை, இயேசுவை நம்பலை, அதை பற்றி நம்ம பார்த்தோம். அப்புறம் என் மேலே நம்பிக்கை இருந்ததுன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு நித்திய ஜீவன் இருக்குன்றதை சொல்லி அதோடு அவர் அங்கே முடிச்சுட்டு ஜீசஸ் இப்போ ஜெருசலமில் இருக்கார். இப்போ நம்ம லாசர் வீட்டில் இருந்தார். லாசர் வீட்டில் இருந்து தான் குருத்தோலை பவனியாக ஜெருசலேமுக்கு போயிட்டார். ரைட், முடிஞ்சு. இப்போது அடுத்த 13வது சாப்டரில் இருந்து ஃபுல்லாக க்ளோரிஃபிகேஷன் தான். இந்த க்ளோரிஃபிகேஷனில் ஜீசஸ் எருசலேமில் தான் இருக்கார். எருசலேமில் இருக்கார். அடுத்த ஒரு 2 நாள் தான் அவர் இருக்க போகிறாரு. அந்த 2 நாள் அவர் என்ன சொன்னார், என்ன பேசினார்ன்றதை பற்றி தான் இனி வரப்போகிற ஜான் காஸ்பல் ஃபுல்லாகவே நம்ம பார்க்க போகிறோம். அதில் நாம் ஒரு சில விஷயங்களை இன்றைக்கி பார்க்கலாம். ரைட். அதில் ஃபஸ்ட் ஜான் ஒரு சின்ன முன்குறிப்பு கொடுக்குறார். 13:1 என்ன கொடுக்குறாருன்னா, பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு உலகத்தை விட்டு பிதாவிடத்தில் போகும்படியான தம்முடைய வேலை வந்தது. ஸோ இவ்வளவு நேரமாக இயேசு வந்து தன்னுடைய வேலைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்போது தன்னுடைய டைம் வந்துருச்சு அப்படின்றத ஜீசஸ் புரிஞ்சுக்கிறார். தன்னுடைய டைம். ரைட். அப்போ தன்னுடைய டைம் வந்துருச்சு அப்படின்னு புரிஞ்ச உடனே அவங்க மேலே ரொம்ப அன்பு வச்சார் அப்படின்றத அங்கே சொல்கிறாங்க. அப்போது அதே நேரத்தில் சாத்தான் வந்து யூதாஸ் காரியத்துடைய மனசை வந்து தூண்டுறான் அப்படின்றதையும் அங்கே சொல்கிறார். அப்போது இயேசு கிறிஸ்து ஒரு செயலை செய்கிறார். அதை எப்படி நம்ம பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 காஸ்பல்லையுமே இந்த இரவு உணவு அவங்க சாப்பிட்டது இருக்குது. லாஸ்ட் டின்னர். இந்த லாஸ்ட் டின்னரில் வந்து மற்ற இடத்துல வந்து சொல்லப்பட்டது வந்து ஃபுட்டு தான் அவங்க சாப்பிட்டாங்க. சினாப்டிக்ஸ் மற்ற 3 காஸ்பல்லையுமே சினாப்டிக்ஸில்
இன்னைக்கு வந்து நாம் அதை என்னவா ஹோலி யூக்கரிஸ்டாக பார்க்குறோம். இந்த லாஸ்ட் நாள் அவங்க சாப்பிட்ட அந்த சாப்பாடை நாம் எல்லாருமே கிறிஸ்டியன் ட்ரெடிஷனில் ஒரு முக்கியமான நிகழ்வாக இன்னை வரைக்கும் நம்ம அதை அப்சர்வ் பண்ணுறோம். என்னென்னா, இயேசு கிறிஸ்து அந்த சாப்பாடை அவங்கக்கிட்ட கொடுத்து, இது என்னுடைய சரீரம், இது என்னுடைய ரத்தம், என்ன நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்ன அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் இது ஹோலி யூக்கரிஸ்ட், அதை வந்து நாம் வந்து நினைவு கூறுறோம். இது வந்து இந்த சினாப்டிக்ஸ் சொல்கிறாங்க. பட் ஜான் அதில் நடந்த இன்னொரு நிகழ்வை நமக்கு எடுத்து சொல்கிறார். இவங்க 3 பேரும் முதல்ல எழுதிட்டாங்க. ஸோ பின்னாடி எழுதுகிற ஜான் அதையே எம்ஃபசைஸ் பண்ணணும்னு யோசிக்கல. நாம் அன்னைக்கு நடந்த நிகழ்வில் எது மிஸ் ஆச்சோ அந்த நிகழ்வை நாம் என்ன பண்ணுவோம், சொல்லுவோம். அதுவும் இந்த ஹோலி யூக்கரிஸ்டுக்கு ஈக்குவலான ஒரு விஷயந்தான் அப்படின்னு சொல்லி இந்த சாப்பாட்டுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து பண்ண இன்னொரு நிகழ்ச்சி, அதுதான் ஃபுட் வாஷிங், கால்களை கழுவுதல். இது ஜான் வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாரு. ஹோலி யூக்கரிஸ்ட் பற்றி ஜான் பேசலை. ஏன் ஜான் ஹோலி யூக்கரிஸ்ட் பற்றி பேசலை? ஆக்சுவலாக அதுதான் அங்கே உட்காந்து அது கிளீனாக தெரியுது, இதை பார்த்தாலே தெரியுது, கடைசி ராபோஜனம் மேல்விட்டறை இது இந்த சாப்டர். பட் ஏன் ஹோலி யூக்கரிஸ்ட் பற்றி அதிகமாக பேசலை? ஒன்று. ரெண்டாவது, அப்போ ஹோலி ஃபுட் வாஷிங் பற்றி பேசிட்டு போயிடுறாருல, அப்போ ஹோலி யூக்கரிஸ்ட் என்ன வருது? ஜான் கம்யூனிட்டிக்கு ஹோலி யூக்கரிஸ்ட் தேவையில்லையா? ஜானுடைய லெட்டரை வாசிக்கிறவங்களுக்கும் ஹோலி யூக்கரிஸ்ட் தேவையில்லை. அப்போ அதுக்கு என்ன பண்ணுவாங்க? வெரி குட். ஸோ சாப்டர் 6லேயே அவர் என்ன பண்ணிட்டாரு? சாப்டர் 6லேயே அவர் வந்து அந்த ஹோலி யூக்கரிஸ்ட் பற்றி கிளியராக பேசிட்டார். என்ன விசுவாசிக்கிறவர்கள் மரித்தாலும் பிழைப்பார்கள், நானே ஜீவாப்பம். இட்ஸ் ஓவர். ஸோ யோவானை பொறுத்த வரைக்கும் ஹோலி யூக்கரிஸ்டுக்கான டிஸ்கோர்ஸை அவர் முன்னமே என்ன பண்ணிட்டாரு? பேசிட்டார். ஸோ இப்போ சொல்லாத ஒரு விஷயம், மற்றவங்களும் சொல்லாத ஒரு விஷயத்தை எம்பசைஸ் பண்ணுறார். ஏன் அதை எம்பசைஸ் பண்ணுறாருன்றதை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஃபுட் வாஷிங் செரிமோனி, கால்களை கழுவுகின்ற அந்த நிகழ்வு, இதை எப்படி பார்க்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ரைட். இப்போ பந்தி போஜனத்தை 4 அதில் தான் ஸ்டார்ட் ஆகுது. போஜனத்தை விட்டெழுந்து வஸ்திரங்களை கலட்டி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டி கொண்டிருந்த சீலையினாலே துடைக்கவும் தொடங்கினார். ரைட். இப்போ பந்தி நடக்குது. அதே தான் நம்ம லாஸ்ட் வீக் நம்ம பார்த்தோமே, அதே தான். அந்த பந்தி லாசரு வீட்டில் எப்படி பந்தி இருந்தாங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும் அவங்க பந்தி இருப்பாங்க. ரிக்ளைனிங் பொசிஷன் இப்படி தான் இருக்கும். ஸோ ஒரு கை தான் அவங்க யூஸ் பண்ண முடிகிற அளவில் தான் அவங்க படுத்திருப்பாங்க. கால் வந்து பெட்டை விட அந்த போட்டிருக்கிற மெத்தை குஷனுக்கு அப்புறம் வெளியில் கால் நீட்டிகிட்டு இருக்கும். ரைட். நம்ம பார்த்துருப்போம்ல, அந்த கால் வந்து இப்படி வெளியில் இருக்கும். அவங்களுடைய உடம்பை சாய்ச்சிக்கிறதுக்கு தான் அந்த மெத்தை கரெக்டாக இருக்கும். அப்படி சாய்ச்சிட்டு அவங்க அதை எடுத்து சாப்பிட்ற மாதிரி. ஸோ கால்கள் வெளில இருக்கும். இப்போ கால்களை அவர் என்ன பண்ணுறாருன்னா கழுவ ஆரம்பிக்கிறார். ரைட். இப்போ இந்த காலை கழுவுறதை பற்றி பைபிளில் வேற எங்கேயாவது பார்க்குறோமா? வேற எங்கெல்லாம் பைபிளில் இதை பற்றி பார்க்குறோம்? ஜீசஸே சொல்கிறார் ஒரு இடத்துல, நான் உங்கள் வீட்டுக்கு வந்தேன், நீ எங்கள் காலை என்ன பண்ணல, நீ கழுவல சீமோனே அப்படின்னு சொல்லி ஜீசஸே ஒரு இடத்துல சொல்கிறார். நீங்கள் காலுக்கு கழுவுறதுக்கு தண்ணி கூட என்ன பண்ணல, கொடுக்கலன்னு சொல்கிறார். ரைட். வேற எங்கே இருக்குது? வேற எங்கேயாவது பார்க்குறோமா கால் கழுவுற நிகழ்வுகள்? ஆமாம், அவங்க பண்ணுறாங்க. மேரி அவங்க செயல் பார்க்குறோம். வேற விருந்தோம்பல்ல, யூதர்களுடைய விருந்தோம்பல்ல இந்த கால்களை கழுவுதல் அப்படின்ற நிகழ்வு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இங்கே பாருங்க, 18:4 ஆதியாகமம், ஜெனசிஸ் 18:4. நான் கொஞ்சம் தண்ணி கொண்டு வரேன், உங்கள் கால்களை கழுவி மரத்தடியில் சாய்ந்து கொண்டிருங்கள் அப்படின்னு ஆபிரகாம் சொல்றாரு. ரைட். இப்போ இந்த காலை கழுவுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டஸ்டி சாண்டி ரோட்ஸ், நம்ம பார்க்குற மாதிரி மண் ரோடுகள், தூசி படர்ந்த சாலைகள், மண்
ரோடுகள். இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த மாதிரியான செப்பல்ஸ் வந்து அப்போ கிடையாது. கரெக்டாக? இப்போ இருக்கிற செப்பல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அது நமக்கு ரப்பர் இல்லை, ரப்பர்கள் கண்டுபிடிக்க முடியாத காலம். அப்போது ரப்பர் கிடையாது, அப்போ தோலால் செய்யப்பட்ட. ஸோ தோலால் செய்யப்பட்ட செருப்பை அணிஞ்சிட்டு நீங்கள் பல எல்லா டெரைன்லையும் நடக்கிறதுன்றது வந்து கஷ்டம். தோலில் ஒரு லெதர் ஷூஸ்லாம் போட்டோம்னா எல்லா டெரைனில் நடக்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் தெரியும்ல, உங்களுக்கு பெயின்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கேன்வாஸ் அந்த ஷூஸ்லாம் வர்றதுக்கப்புறம் 12 hours கூட நம்ம காலில் ஷூ இருந்தால் கூட நமக்கு அது ஃபீலே ஆகாது. அந்தளவுக்கு இப்போ ஷூஸ் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. இதுவே உங்களுக்கு அந்த ஷார்ப்பு நெக் வச்சு பூட்ஸு டைட்டு ஷூஸ்லாம் போட்டோம்னா ஒரு 1 hourக்குள்ளே அது கழட்டணும் போல் தோணும். ஏன்னா அந்த லெதர் வந்து அவ்வளவு ஸ்ட்ராங் அண்ட் ஹெவியாக இருக்கும். அப்போ அந்த காலத்தில் இருக்கிற மாடர்ன் டெக்னிக்ஸ்லாம் இல்லாத ஒரு காலத்தில் செஞ்ச செருப்பு வச்சு போடும்போது அந்த கால்கள் வந்து அவங்களுக்கு எவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்குன்றது வந்து இது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மண், அந்த அழுக்குகள் இதெல்லாம் சேரும்போது அவன் நடக்கிறதுன்றது வந்து அவ்வளோ சிரமம். பட் நடந்தால் வரணும். இங்கேருந்து உதாரணத்துக்கு நம்ம இங்கேருந்து சென்னைக்கு நடந்து போனோம்னா எப்படி இருக்கும், எப்படி இருக்கும் அந்த கால் எப்படி இருக்கும் அதை நினச்சி பார்க்கணும். அதனால் கால் கழுவுறது, அட்லீஸ்ட் குளிக்கிற அளவுக்கு குளிக்கிறது அப்படின்றது வந்து நம்மளை மாதிரி நாடுகளில் தான் அவ்வளோ சாத்தியப்படும். அவங்கள மாதிரி நாடுகளில் அது என்ன பண்ணாது, தண்ணி கிடையாது. ஸோ தண்ணி கிடையாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுடைய வேலைக்காரன் மருமகளை எப்படி சூஸ் பண்ணாப்புல, இப்போ நம்ம ஊராக இருந்தால் அவங்க மோட்டர் போட்டு விட்ருவாங்க. ஒட்டகத்து எவ்வளோ லிட்டர் வேணால் குடிச்சிக்கங்க, இந்தாக்க மோட்டர் போட்டு விட்றேன்னு. ஏன்னா நம்ம ஊரில் அந்த டெஸ்ட்டு வச்சோம்னா எல்லோரும் பாஸ் ஆயிடுவாங்க. கரெக்டாக? ஏன்னா அந்த டெஸ்ட்டு ஏன் வச்சாங்கன்னா அந்த டெஸ்ட்டு வச்சா பாஸ் ஆகுறது கஷ்டம். ஏன்னா அது ரொம்ப கஷ்டம், தண்ணி ரேர். ரைட். அப்போ அந்த கலாச்சாரத்தில் கால் கழுவ தண்ணி. நம்ம என்ன பண்ணிடுவோம், ஒரேடியாக பாத்ரூமில் போய் என்ன பண்ணிடுங்க, யூ டேக் அ பாத் அண்ட் கம்னு சொல்லிடுவோம். ஏன்னா நம்ம ஊரில் போய் பாத்ரூமில் போய்ட்டு ஃபுல்லாகவே ரிஃப்ரெஷ் ஆகிட்டு வர்றது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அவங்க கல்ச்சரில் அட்லீஸ்ட் ஒரு கப் தண்ணி. அது என்ன பண்ணுவாங்களா, ஃபஸ்ட்டு மக்கு வந்து சூடாகவும் சில்லுனும், செகண்ட் மக்கு வந்து சூடாகவும் கொடுப்பாங்க. ஸோ 2 பேசனில் ரெண்டு பேசன் வரும். இவ்வளோ இருக்குது, டெக்னிக்காக பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு சில் தண்ணியை காலில் ஊற்றுவாங்க. எடுத்தோன்னே என்ன பண்ணக்கூடாது, சுடு தண்ணியை ஊற்றக்கூடாது. ஃபஸ்ட்டு சில் தண்ணியை ஊற்றிட்டு சில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, வார்ம் வாட்டரில் கொடுப்பாங்க. வார்ம் வாட்டர் கொடுத்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, துணி வச்சு தொடச்சிடுவாங்க. ரைட். இது யாருக்கு செய்வா அப்படின்னா, இப்போ நம்ம அப்பா வராங்க. கரெக்ட், நம்ம அப்பா வராங்க. அப்போ யார் செய்யணும், நாம தான் செய்யணும். நம்ம அப்பா வராங்க அப்படின்னும் போது நாம் கண்டிப்பாக செய்யணும். அம்மா வராங்க, அப்பா வராங்கன்னும் போது செய்யணும். தாத்தா வராங்க, பாட்டி வராங்க, நம்ம செய்கிறோம். ரைட். இப்போது நான் அண்ணன் தம்பி வரான் அப்படின்னும் போது நான் செய்கிறது தேவையில்லை, அவனுக்கு நான் ஆஃபர் பண்ணலாம். இது தம்பி அந்த தண்ணி எடுத்து காலைல ஊற்று. இது நமக்கு இதே தான், நார்மல் சோசியல் ரிலேஷன்ஷிப் தான். ஏஜ் டிசைட் பண்ணும். ஏஜ் வந்திருக்கவங்களோட இருக்கிறவங்க பெரியவங்களாக இருந்தால் அவங்க அதுக்கேற்ற மாதிரி நடந்துப்பாங்க. சரி, அப்படி இல்லை அப்படின்னா யார் செய்வா, வேலைக்காரங்க செய்வாங்க. அந்த அப்பா சொல்கிறார், என் பையன் இவனை கூட்டு போய் இவனுக்கு கையில் மோதிரம் போடுங்க, இவனுக்கு ட்ரெஸ் மாட்டுங்கன்னு சொல்கிறார். இல்லை, மோதிரம் கொடுத்துருக்க, ட்ரெஸ் கொடுத்துருக்க, நானே போட்டுக்கிறேன்னு அவன் சொல்லலாம்ல. ஆனால் அப்படி கிடையாது. விருந்தோம்பல் ஹாஸ்பிட்டாலிட்டியில் உங்களுக்கான அந்த சில வேலைகள் எல்லாம் நீங்கள் என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. உங்களுக்கு அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. இது வந்து அந்த காலத்துடைய ஹாஸ்பிட்டாலிட்டி. சுடு தண்ணி அவங்க போட்டு கொடுப்பாங்க. எப்போ அங்கே விறகு அடுப்பு இருக்குது, போய் சுடு தண்ணி போட்டுட்டு பார்த்து நீயே குளிச்சுக்கோ அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது விருந்தாளிகளை வந்து அவமதிக்கிறது. இன்றைக்குமே நம்ம செய்ய மாட்டோம்ல. டீ இருக்குது, பால் இருக்குது, ஃப்ரிட்ஜில் எடுத்து போட்டுட்டு குடிச்சிக்கோங்க, நான் கொஞ்சம் வேலைக்கு இருக்குது போகிறேன்னு சொல்லி விருந்தாளிகிட்ட சொல்ல முடியும். நம்ம வீட்டு மெம்பர்ஸ் கிட்ட சொல்லலாம். ரைட். ஸோ ஹாஸ்பிட்டாலிட்டி அந்த கான்டெக்ஸ்டில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹாஸ்பிட்டாலிட்டி வந்து எப்படி கொடுக்குறாங்கன்றத அந்த விருந்தாளிகள் பார்ப்பாங்க. விருந்தாளிகள் முடிவு பண்ணுவாங்க எத்தனை நாள் இருக்கலாம் அப்படின்றத. எதை வச்சு முடிவு பண்ணுவாங்க, நாம் ஆஃபர் பண்ணுற ஹாஸ்பிட்டாலிட்டி வச்சு தான் அவங்க முடிவு பண்ணுவாங்க. இல்லை நம்ம இனி சாயந்தரமே வெள்ளமாக என்ன பண்ணிடலாம், கிளம்பிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறதும் நம்ம நடந்துகிற விதத்தில் இருக்குது. சரி, அது ஒன்று. ரெண்டாவது இன்னொரு விஷயம் அதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட் ஓன்லி ஹாஸ்பிட்டாலிட்டி மட்டும் கிடையாது, வெறும் ஹாஸ்பிட்டாலிட்டி மட்டும் சொல்லி அதை சுருக்க முடியாது. அதை விட பார்த்தீங்கன்னா அவங்கள ஹானர் பண்ணுறது, ரெஸ்பெக்ட் பண்ணுறது. அவங்க உண்மையிலே வரத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன வர வழியில் ஒரு ஹோட்டலில் கூட அவங்க அதை காசு கொடுத்து அந்த சர்வீஸ் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. அது கணக்கு கிடையாது. இட் இஸ் மை டியூட்டி டு ஹானர் யூ. இப்போது உதாரணமாக
நீங்கள் பார்த்துருப்பீங்க சில சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா பெரியவங்க யார் வந்தாலும் சின்னவங்க எழுந்து அவங்க கால்களை தொட்டு கும்பிடுற பழக்கங்களும் உண்டு. ஒவ்வொரு கலாச்சாரத்திலையும் ஒவ்வொரு சமூகத்திலையும் அந்த ஒருத்தரை ஹானர் பண்ணுற விதம் மாறும். ரைட். தொட்டு கழுவி விடுறாங்க. ஒவ்வொரு கலாச்சாரத்துலையும் அந்த ஒரு ஹானரும் இருக்கு. இல்லை ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி மட்டும் இல்லை, அதில் ஒரு ஹானரும் இருக்கு. ரைட். இதில் ஒரு சோசியல் ஸ்டேட்டஸும் இருக்கு. அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பிலாத்து மாதிரியான ஆட்கள் வராங்க அப்படின்னும் போது பிலாத்து மாதிரி ஆட்களுக்கு இதை வந்து ஒரு 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 வெறும் ஹானர் மட்டும் இல்லை, அவருடைய ஸ்டேட்டஸ்க்கு அவரை என்ன பண்ணணும், கண்டிப்பாக இதெல்லாம் செஞ்சாகணும். ஸோ இதில் சோசியல் ஸ்டேட்டஸ் இருக்குது, ஹானர் இருக்குது. இதை பொதுவாக யார் செய்வான்னு பார்த்தீங்கன்னா பெரிய ஆள், நானும் பெரிய ஆள் நீங்களும் பெரிய ஆள்னு வரும்போது 2 பேரும் செய்ய மாட்டோம். அதுக்கு பதில் என்ன பண்ணுவோம்னா, வீட்டில் இருக்க வேலைக்காரங்க இதை சார்ஜ் எடுத்துப்பாங்க. வீட்டில் இருக்கிற வேலைக்காரங்க தான் பொதுவாக இதை செய்வாங்க. இல்லை வீட்டில் இருக்கிற சில பேர் அவங்க வீட்டுடைய பிள்ளைகளை இதில் இன்வால்வ் பண்ணுவாங்க. ரைட். ஓகே, இது ஒரு நார்மலான வேலைக்காரங்க செய்யக்கூடிய ஒரு வேலை. இந்த வேலையை ஜீசஸ் செய்கிறார். அதுதான் இவ்வளோ நேரம் நம்ம எல்லாம் பேசிட்டு இருக்கிறோம். இது வந்து நார்மலான ஒரு பர்சன் பண்ணியிருந்துட்டாங்கன்னா நம்ம அதை நேரத்துக்கு இவ்வளோ பேசிகிட்டு இருக்க மாட்டோம். இப்போ ஜீசஸ் பண்ணுறாங்க. ரைட். இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாருன்னா இதை செய்கிறார். இதை ஏன் இயேசு கிறிஸ்து செஞ்சுருக்கிறான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதுக்கான உதாரணங்களை நம்ம எங்கேருந்து பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா, டிசைபிள்ஸ்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். யோவான் அதை அந்த அளவுக்கு வெளிப்படையாக சொல்லலைன்னாலும் மற்ற காஸ்பல்ஸில் அதை வெளிப்படையாக சொல்கிறாங்க. உதாரணமாக மார்க்குலலாம் பார்த்தீங்கன்னா, இந்த சாப்பாடு சாப்பிட போகிறதுக்கு முன்னாடி, எருசலேமுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த சீடர்களுக்குள்ளாக ஒரு சின்ன புகைச்சல் இருக்குது. என்ன புகைச்சல் இருக்குதுன்னா, எக்ஸிஸ்டிங் சோசியல் ஸ்ட்ரக்சரை சீடர்கள் ஜீசஸுடைய லைஃப் ஸ்டைலுக்குள்ளே அவருடைய மினிஸ்ட்ரிக்குள்ளே கொண்டு வரத்துக்கு ட்ரை பண்ணுறாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நாம் எல்லாருமே ஆண்டோடைய பிள்ளைகளாகவும் இருக்கிறோம், இந்த சமுதாயத்திலையும் வாழ்கிறோம். நம்ம எல்லாருக்கும் எத்தனை ரோல் இருக்குது? 2 ரோல் இருக்குது. வி ஆல் ஹேவ் 2 ரோல்ஸ். சர்ச்சில் மெம்பராகவும் இருக்கிறோம், ஆண்டோடைய பிள்ளையாகவும் இருக்கிறோம், உலகத்துலேயும் நம்ம ஒரு குடிமகனாக இருக்கிறோம். 2 ரோல் இருக்குது. ஸோ இந்த 2 ரோலில் இருக்கிறதுனால நமக்கு எப்போவுமே ஒரு டெம்டேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். என்ன டெம்டேஷன் இருக்குன்னா, நார்மலாக எல்லாருக்குமே என்ன டெம்டேஷன் இருக்குன்னா, இதை அங்கே கொண்டு போக ட்ரை பண்ணுவோம். அது தப்பு இல்லை, ஏன்னா இதை தான் அங்கே கொண்டு போகணும். ஆனால் அதை இங்கே கொண்டு வர ட்ரை பண்ணுவோம். அதை இங்கே கொண்டு வர ட்ரை பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப பிரச்சனைக்குரியதாக சில நேரத்தில் மாறிடுது. அதாவது வேர்ல்டு வியூஸை வந்து ஆண்டவருடைய வியூக்குள்ளே கொண்டு வந்து அதை அடாப்ட் பண்ண ட்ரை பண்ணுறது. இப்போது ஜீசஸ் பார்க்குறாரு. அப்போ அவருக்கு என்ன ப்ராப்ளமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சோசியல் செட்டப்பை, வெளியில் இருக்கிற ஒரு சோசியல் செட்டப்பை அவங்க உள்ளே கொண்டு வந்து திணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அந்த சோசியல் மைண்ட் செட் வந்து அவங்களுக்குள்ளே இருக்குது. அவரும் எவ்வளவோ டீச் பண்ணி பார்த்துட்டாரு, எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டாரு. டிசைபிள்ஸால் அந்த சோசியல் மைண்ட் செட்லேருந்து என்ன பண்ண முடியல, வெளியில் வர முடியல. ஸோ இங்கே ஜீசஸ் ஜானில் என்ன மார்க்கில் என்ன சொல்லுவாருன்னு பார்த்தீங்கன்னா, மனுஷகுமார வேலை செய்யறதுக்கு தான் வந்திருக்கிறாரு தவிர வேலை வாங்கிறதுக்கு வரல. ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படியும் அநேகரை மீட்கும் பொருளாகவும் இந்த உலகத்துக்கு வந்தாருன்னு சொல்கிறார். ஆனால் ஜானில் சொல்லலை, செஞ்சு காட்டுறார். அதை இயேசுவே தன்னை ஒரு வேலைக்காரனாக அந்த இடத்துல கொண்டு வரார். இந்த ப்ரெசன்டேஷன் யார் பண்ணுறதா இருந்துச்சு? இங்கே யாராவது இருக்கீங்களா? அந்த ப்ரெசன்டேஷன் தலைப்பு செர்வெண்ட் மெஸ்ஸையா. யாருமே எடுக்கல. ரைட். தாசன், ஏபேத் யாவே. இயேசு கிறிஸ்து ரொம்ப ரொம்ப யூனிக்கான ஒரு ரோல் எடுக்கிறார். ஆக்சுவலாக அந்த ரோலை சர்ச்சோடைய வளர்ச்சியில் சர்ச்சே அதை தூக்கி உரங்கட்டிருச்சு. அதாவது சர்ச்சோடைய வளர்ச்சியை பார்த்தீங்கன்னா, முதல் 2 நூற்றாண்டுகள், ஃபஸ்ட்டு 2 செஞ்சுரிஸ் வந்து சர்ச் ஒரு மாதிரி இருந்தது. அதுக்கு அடுத்தது ஒரு 1000 வருஷம் வந்து சர்ச் வேற ஒரு லெவலில் போச்சு. எப்படின்னா, ஃபஸ்ட்டு 2 வருஷம் சர்ச் அப்படின்னு ஒன்று கிடையாது. சர்ச்சுன்னு இருந்துச்சு, ஆனால் சர்ச்சுன்னு ஒன்று கிடையாது. அதாவது ஒரு செட்டப் கிடையாது, ஒரு ஸ்ட்ரக்சர் கிடையாது. எங்கே வேணால் கூடி எப்படி வேணால் ஆண்டவர் ஆராதித்த ஒரு காலகட்டம். நம்பரும் கம்மி, மக்கள் அப்போ தலைவர்கள் கிடையாது. அப்போது இருந்த சர்ச்சில் இருந்த அண்டர்ஸ்டாண்டிங் வேறு. அதுக்கப்புறம் சர்ச் மெல்லமாக என்னவா மாறிச்சு? இப்போ நம்ம ஈஸ்டர் அன்னைக்கு நம்ம பேசும்போது அதுதான் பார்த்தோம். ஃபஸ்ட்டு 2 செஞ்சுரிஸில் இருந்த சர்ச் வந்து ஈஸ்டர் அனுபவத்தோடு வாழ்ந்தாங்க.
அது 2 செஞ்சுரிக்கு முடிஞ்சதுக்கப்புறம் சர்ச்சில் இருந்த மக்கள்லாம் ஈஸ்டர் எப்படி கொண்டாடினாங்க? ஈஸ்டரை ஒரு பண்டிகையாக மாற்றினாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் அவங்க 2 செஞ்சுரியில் இருந்தவங்களுக்கு இருந்த ஸ்ட்ரகிள்ஸ் எதுவுமே அடுத்து வந்த பீரியடில் இருந்த சர்ச்சஸ்க்கு இல்லை. அடுத்து வந்த பீரியடில் சர்ச் என்னவா மாறிடுச்சுன்னா, சர்ச் வந்து ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு இம்பீரியல் சர்ச்சாக மாறிடுச்சு. ஒரு மொனாஸ்ட்ரியாக இருந்துச்சு. ஒரு துறவி மடம் மாதிரி சாதாரணமாக இருந்தவங்க எல்லாருமே இம்பீரியலுக்கு மாறினாங்க. இம்பீரியலுக்கு மாறினதுக்கப்புறம் சாதாரணமாக இருந்தது எல்லாம் எப்படி சொல்லலாம், உதாரணத்துக்கு வீட்டு சர்ச்சாக இருந்ததெல்லாம் கத்தீட்ரலாக மாறிடுச்சு. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சு பெரிய பெரிய பில்டிங், பெரிய பெரிய எல்லாமே அரண்மனைகள் எல்லாமே மாறிடுச்சு. அப்போது அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்ன பண்ணிடுது? மாறிடுச்சு. அப்போது ஜீசஸ் த சர்வன்ட், இயேசு ஒரு பணியாள், ஒரு வேலைக்காரர் அப்படின்ற ஒரு சிந்தனை அவர் சொல்றார். நானே ஒரு வேலைக்கு ஃபர்ஸ்ட் சர்வெண்ட் நான் தான், நானே அப்படி இருக்கேன்னா நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சவால் பண்ணுறார். ஆனால் அது எல்லாமே காலப்போக்கில் மெல்லமாக சர்வெண்ட் லீடர்ஷிப், சர்வெண்ட்ஹுட், இது எல்லாமே காலப்போக்கில் என்ன பண்ணிருச்சு? மாறி போயிடுச்சு. எல்லாமே அட்மினிஸ்ட்ரேட்டர், சீஃப் இல்லை, சீஃப் அண்டு என்ன சொல்கிறது, அதுக்கு மேலே என்ன சொல்கிறது, பாஸ். எது இருக்கக்கூடாதுன்னு சொன்னாரோ அதுதான் வந்துருச்சு. ரைட். இதுதான் இன்றைய நாளில் நம்ம மறுபடியும் இந்த பைபிள் ஸ்டடிகள் மூலமாக நாம் திரும்பி பார்க்க வேண்டிய காரியங்கள். இதுக்கு தான் சர்ச் ஹிஸ்ட்ரி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நாம் எப்படி இருந்து எப்படி வந்து எப்படி மாறிக்கிட்டோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா we have to go back to the roots. ரைட். ஸோ இந்த இம்பீரியல் சர்ச் இன்னைக்கு வந்துருச்சு. ஆனாலும் நம்மக்கிட்ட அதே ஸ்கிரிப்சர் இருக்குது. அன்னைக்கு என்ன யூஸ் பண்ணாலும் அது எல்லாமே இன்றைக்கும் இருக்குது. இப்போ நம்ம செய்ய வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியுமாக நாம் வந்து இதெல்லாம் ஒரு தடவை நம்ம ரீகால் பண்ணி நாம் நம்ம ஸ்பிரிச்சுவாலிட்டியை மாற்றிக்கணும். அதனால தான் இந்த ஜான் சாப்டர் 13 வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். சரி, ரைட். இது ஏன் இயேசு செஞ்சார்? ரைட், இயேசு கழுவுறார். ஸோ இந்த கழுவுற நிகழ்வு நமக்கு சொல்லிக் கொடுக்குற மிக மிக முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 2-3 விஷயத்தை நான் சொல்லலான்னு பார்த்தேன். ஸோ த ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட் வாஷிங். இதில் சொல்கிற ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, சர்வெண்ட் லீடர்ஸ். சர்வெண்ட் லீடர்ஷிப்புக்கு யாராவது தமிழில் சொல்லுங்க பார்ப்போம். சர்வெண்ட் லீடர் இல்லை, ரெண்டும் ஒட்டாது. இங்கிலீஷில் சொல்லும்போது ஒட்டும். தமிழ் ஒன்று நீ வேலையாளா இருங்க, இல்லை தலைவனாக இருங்க. அது என்ன ரெண்டும்? தலைவனாக இருக்கிறவங்க வேலையாளர் இருக்க முடியாது. வேலையாளர் இருக்கவங்க ரைட். இப்போது ஆளோட்டின்னு சொல்கிறாங்களே, எகிப்து நாட்டில் ஆளோட்டிகள் இருந்தாங்க. அது இன்னைக்கு சொன்னால் அது என்ன பொசிஷனு? சூப்பர்வைசர். அவ்வளவுதான். நம்ம என்ன நினச்சின்னு இருக்கிறோன்னா, ஏதோ ஒரு இன்னைக்கு சூப்பர்வைசர்னா அவர் வேற, எகிப்தில் ஆளோட்டி இருந்தாங்களா, ஆளோட்டின்றமே. ஆளோட்டினா யாரு? மேனேஜர். மேனேஜர்னா என்ன அர்த்தம்? அதே தான் ஆளோட்டி. ஸோ அவ்வளவுதான். ரைட். நீங்கள் மேலாளர் சொல்லிக்கலாம், என்ன வேணால் சொல்லிக்கலாம். ஸோ த சேம் செட்டப் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. நான் சொல்லுறது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். மேனேஜர் என்ன மேனேஜ் பண்ணுவார்? அவருக்கு கீழே கொடுத்த 40 பேர் என்ன பண்ணுவார்? வேலை வாங்கிட்டு இருப்பார். இதுதான் செட்டப். இந்த செட்டப் கிங்டம் ஆஃப் காடுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. இந்த செட்டப்பில் நம்ம இருக்கக்கூடாது. அதைத்தான் ஜீசஸ் மறுபடியும் இன்சிஸ்ட் பண்ணுறார். இந்த சிஸ்டம் வெளியில் ஒர்க் அவுட் ஆகும், இந்த சிஸ்டம் உள்ளே வரக்கூடாதுன்னு நினைக்கிறார். ஏன்னா இப்போ 2 சிஸ்டம் அவருக்கு முன்னாடி இருக்குது. ஒன்று ரோமன் சிஸ்டம் பக்காவாக இருக்கும். இன்னைக்கு இருக்கிற நம்ம எல்லாருடைய சிஸ்டத்துக்கும் தகப்பனே யார் தான்? ரோமன் சிஸ்டம் தான். ரோமர்கள் சிஸ்டத்தை வச்சு தான் அவங்க ரொம்ப காலம் ஆட்சியில் இருந்தாங்க. அவங்களுடைய சிஸ்டம் வந்து ரொம்ப பக்காவாக இருக்கும். அவங்க வந்து நம்ம பைபிள்லேயே பார்க்குறோம், 100க்கு அதிபதி. அப்போனா என்ன அர்த்தம்? 100 பேருக்கு அவர் இன்ஸ்பெக்டர், அவர் தான் மேலே. ரைட். அதுக்கு மேலே என்ன பார்க்குறோம்? சேனாதிபதினு ஒருத்தரை பார்க்குறோம். சேனாதிபதி அவர் கூட ஒரு பேர் கூட ஒன்று இருக்குது. அவர் பேர் என்னது? சேனாதிபதி லீசியா. ஆமாம், அவரை பார்க்குறோம். அப்போஸ் நடவடிக்கையில் பார்க்குறோம். சேனாதிபதினா ஆமாம், அந்த ஹோல்
அதுக்கு அவர் கமாண்ட் பண்றார். சேனாதிபதிக்கு மேலே யார் இருக்கிறா? ப்ரீஃபெக்ட் வரார், அதிபதி ப்ரீஃபெக்ட் வரார், அவர் தான் பிலாத்து. பிலாத்துக்கு மேலே. ஸோ இப்படியே அவங்க அழகா சீசர் வரைக்கும் போய் நிற்கும். சீசர் கடைசி. ஸோ அந்த செட்டப் பக்கவா இருக்கு. இப்போ ஜீசஸ் என்ன சொல்றாருன்னா, இந்த செட்டப் வந்து இங்க என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. ஸோ செர்வெண்ட் லீடர்னா என்ன அர்த்தம்னா, நம்பர் 1 யார் சொல்றாங்களோ அவர் தான் எங்க இருக்கணும், லாஸ்ட். நம்பர் 1 இருக்கணும்னு நினைக்கிறவர் தான் லாஸ்டா இருக்கணும்ன்றார். ரிவர்ஸ் பண்றார், சிஸ்டத்தை மாத்துறார். இப்போ நம்ம ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வந்துட்டோம். ஆனால் ஆக்சுவலாக இந்த சிஸ்டத்தை இப்போ நம்ம என்ன பண்ணணும், எப்படி புரிஞ்சிருக்கிறோன்றதை பற்றி நம்ம இப்போ சிஸ்டத்தை மாற்றணும்னா இப்போ மாற்ற முடியுமா தெரியாது. ஆனால் நாம் நம்ம மனசுக்குள்ளே எப்போவுமே யார் சிஸ்டத்தை வச்சு ரன் ஆகிறோம், முதல்ல நம்ம சேஞ்ச் எங்கே கொண்டு வரணும், நம்ம மனசுக்குள்ளே கொண்டு வரணும். ஸோ இப்போது உதாரணமாக நம்ம நாடு மாதிரியான நாடுகளில் இந்த மாதிரியான சிஸ்டங்கள் வந்து கண்டிப்பாக சேஞ்ச் பண்ண வேண்டிய சூழல்களில் நாம் இருக்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செர்வெண்ட் லீடர்ஷிப் அப்படின்றது மற்ற எந்த நாடுகளில் இருக்கோ இல்லையோ, நம்ம ஊர்களில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேர் எப்போவுமே தங்களை பார்ன் லீடர்ஸாகவும், பிறப்பிலேயே நாங்கள் அதிகாரிகளாக பிறந்ததாகவும், மற்றவங்களை ஆள்றதுக்காக பிறந்தவங்களாகவும் நினைக்கிற ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்குது நம்ம நாடுகளில், நம்ம நாட்டில். அப்போது பிறப்புலேயே நான் மற்றவங்களை ஆள்றதுக்காக தான் பிறந்திருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிற ஒருத்தர்கிட்ட நீங்கள் செர்வெண்ட் லீடர்ஷிப் பற்றி என்ன பண்ண முடியாது, பேச முடியாது. அப்போது இந்த கிறிஸ்டியானிட்டி இந்த உலகத்துக்கு கொடுத்த கான்ட்ரிபியூஷன் நிறையா இருக்குது. ஃபர்கிவ்னஸ்ஸு, பீஸு, இப்படி நிறையா இந்த உலகத்துக்கு கிறிஸ்டியானிட்டி சொல்லி கொடுத்துருச்சு. கிறிஸ்டியானிட்டி இந்த உலகத்துக்கு சொல்லி கொடுத்த மிகப்பெரிய இன்னொரு விஷயம் ஹியூமிலிட்டி அண்ட் ஹம்பிள்னஸ். ஹியூமிலிட்டி அண்ட் ஹம்பிள்னஸை வந்து இந்த உலகத்துக்கு கிறிஸ்டியானிட்டி தான் சொல்லி கொடுத்துச்சு. அதுக்கு முன்னாடி கிடையாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இருந்துச்சு. ஆனால் அதை வந்து எப்படி அதை கொண்டு போகிறது அப்படின்றது மற்றவங்களுக்கு தெரியாது. ஆனால் கிறிஸ்டியானிட்டி மட்டும்தான் ஹியூமிலிட்டியை, ஹம்பிள்னஸை ஒரு வர்ச்சுவாக இந்த உலகத்துக்கு சொல்லி கொடுத்தவங்க கிறிஸ்டியன்ஸ். ரைட். இப்போது ஒரு கிங் எப்படி இருக்கணும் இல்லை, இதை வந்து இன்னைக்கு நேற்று இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணல. 5000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கல்வெட்டுகள்லேயே ஒரு அரசன் எப்படி நடந்துக்கணும், ஒரு அரசன்னா அவருக்குரிய உடல் மொழி எப்படி இருக்கணும், இப்படி பல்விதமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுக்கப்படுது. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கரெக்டாக நம்ம படித்தோம்னா, ஹியூமிலிட்டி அப்படின்னு வரும்போது ஹியூமிலிட்டியை எப்படி தான் பார்க்க முடியும், வீக்னஸாக தான் பார்க்க முடியும். ஹியூமிலிட்டியை கோழைத்தனமாக, ஹியூமிலிட்டின்றதை ஒரு தோல்வியாகத்தான் என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். ஆனால் ஜீசஸ் அதை ப்ரப்போஸ் பண்ணுறார். கிறிஸ்டியானிட்டி இந்த உலகத்துக்கு அதை சொல்லிக் கொடுக்குது. என்னன்னா, த்ரூ ஹம்பிள்னஸ், த்ரூ ஹியூமிலிட்டி இந்த உலகத்தையே நம்ம என்ன பண்ண முடியும், மாற்ற முடியும் அப்படின்றத உலகத்துக்கு சொல்லி கொடுத்தது கிறிஸ்டியானிட்டி தான். அதை செஞ்சு காட்டுனதும் கிறிஸ்டியானிட்டி தான். இது நம்மளுடைய பேசிக் விர்ச்சு. இதுதான் கிறிஸ்டியானிட்டி இந்த உலகத்தை மாற்றுமா அப்படின்னா மாற்றிருக்கு. ஆனால் அதோடைய பேசிக் விர்ச்சு, இப்போ ஜூஸ் அண்ட் கிரீக்ஸ் இவங்க 2 பேருக்கு நடுவில் தான் கிறிஸ்டியானிட்டின்ற ஒன்று வளர்ந்துச்சு. ஜூஸ் அப்படின்னு வரும்போது ஹியூமிலிட்டி அப்படின்னும் போது அவங்க கடவுள் முன்னாடி தன்னை ஹம்பிள் பண்ணுறது தே ஆர் ரெடி. ஆனால் இன்னொரு மனுஷனுக்கு முன்னாடி ஹம்பிள் பண்ணுறது அப்படின்றது வந்து இட் இஸ் நாட் பாசிபிள். ஜூஸ் ரைட். ஏன்னா அவங்க ஆபிரகாமின் சந்ததியார், நாங்கள் ஆபிரகாமுக்கு பிறந்தவங்கன்றதுல அந்த ஒரு விஷயமே அவங்கள திருப்பி என்ன பண்ண விடாது, ஹம்பிள் பண்ண விடாது. தென் கிரீக் அப்படின்னு சொல்லும்போது ஒரு கிரீக்குடைய மதிப்பும் மரியாதையும் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோசியல் ஹானர், சமுதாயத்தில் மதிப்போடு வாழ்கிறது தான் ஒரு கிரீக்குடைய. சாக்ரடிஸ், பிளேட்டோ, அரிஸ்டாட்டில் இவங்கெல்லாம் அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னா, சாக்ரடிஸ் அடிக்கடி கேட்பார், நீங்கள் ஏன் பிறந்த, வாட் இஸ் யுவர் பர்பஸ் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படி கேட்பார். அப்போது நீ இந்த உலகத்தில் பெருமையோடு புகழோடு என்ன பண்ணணும், புகழோடு வாழணும்னு நினைக்கிற ஒருத்தர்கிட்ட நீங்கள்
ஹியூமிலிட்டி பற்றி பேசினீங்கன்னா அகைன் அதுவும் செல்லுபடியாகாது. ஏன்னா ஹியூமிலிட்டி, ஹம்பிள்னஸ், தாழ்மை, தாழ்மை என்கின்ற கோட்பாடு வந்து தோல்வியோடைய அடையாளம். கரெக்டா? ரைட். ஆனால் சிலுவை எங்கிருந்து தொடங்குது? குளோரிஃபிகேஷன் எங்கிருந்து தொடங்குது? ஏன்னா போன வாரம் பார்த்த குளோரிஃபிகேஷன் த்ரூ சஃபரிங் எங்கிருந்து தொடங்குதுன்னா தாழ்மையிலிருந்து தான் தொடங்குது. ஆனால் நாம் இப்போ எந்த அளவுக்கு அதை உள்வாங்கி இருக்கிறோம்? நாம் அட்ஸ் அ பர்சனல் இல்லை டிசைபிள்ஸை விட்டுருவோம். என்ன டிசைபிள்ஸ் அன்னைக்கு கற்றுக்கலனாலும் அதுக்கப்புறம் அவங்க அதை கற்றுக்கிட்டாங்க, அவங்க அதை எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இந்த உலகத்துக்கு கிறிஸ்டியானிட்டி ஆஃபர் பண்ண மிகப்பெரிய பிளெஸ்ஸிங்ஸு, அதில் ஒரு பிளெஸ்ஸிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹம்பிள்னஸ். த்ரூ ஹம்பிள்னஸ் கிறிஸ்டியன்ஸ் என்ன பண்ணாங்கன்னா இந்த உலகத்தில் பலவிதமான சாதனைகளை என்ன செஞ்சாங்க. அதில் உதாரணமாக நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கிறிஸ்டியன் சிஸ்டர்ஸ் உலகம் முழுவதும் அருட் சகோதரிகள் உலகம் முழுசும் போனாங்க. அருட் சகோதரிகள் போகாத இடமே கிடையாது. ப்ரோட்டஸ்டன்ட்லேயும் போனாங்க, கேத்தலிக்ஸ்லையும் போனாங்க. இப்போ நம்ம எல்லாமே ஒரே சர்ச்சு தான், ரைட்? எல்லா சர்ச்லேருந்தும் போயிருக்காங்க. அருள் சகோதரிகள் மிஷினரிகளாக போகும்போது அவங்க உலகத்தில் கடினமான ஆண் மிஷினரிகள் போக முடியாத இடத்துக்கெல்லாம் அவங்க போனாங்க. ஆண் மிஷினரிகளுக்கு கிடைக்காத சக்ஸஸ் யாருக்கு கிடைச்சிது? த்ரூ வாட்? த்ரூ ஹம்பிள்னஸ், ரைட்? அவங்களால நேச்சுரலாகவே அந்த ஹம்பிள்னஸ் என்ன பண்ண முடிஞ்சது? கொண்டு வர முடிஞ்சிச்சு. ஸோ ஹம்பிள்னஸில் தான் அவங்களுடைய வின்னிங் ரேட் எங்கே ஸ்டார்ட் ஆச்சு, ரைட்? ஆனால் அதுக்காக நம்ம போலியான ஹம்பிள்னஸை காட்டணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இப்போ நம்ம அதை காட்டுறோம், ஆனால் அதுவும் அவசியம் இல்லை. உண்மையான ஹம்பிள்னஸ். இப்போ கிறிஸ்டியன் ஆர்டர் ஆஃப் வர்ஷிப்பை நீங்கள் வாசிங்கன்னா கிறிஸ்டியன் ஆர்டர் ஆஃப் வர்ஷிப்பில் என்னெல்லாம் இருக்குது? எழுந்து நிற்கவும், உட்காரவும், முழங்கால் படியிடவும், அமைதியாக இருக்கவும். இதெல்லாம் எதோடைய அவுட்கம்மு? எதுக்கு இதெல்லாம் சொல்லிகிட்டே இருக்காங்க? இதெல்லாம் ஆக்சுவலாக தாழ்மையாக ஆக்கிக்கிறதுக்கான வியூ. கரெக்டா? ஆண்டவரே பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் எல்லாரும் சொல்கிறோமா? அப்போ அது என்ன அர்த்தம்? அப்புறம் ஏன் நம்ம நான் பாவியாக என் மேல் கிருபையாயிரும் சொல்லிட்டு இன்னொருத்தரை நான் எப்படி கிரிட்டிசைஸ் பண்ண முடியும்? ஏன்னா நானே பாவின்னு சொல்லிட்டேன்ல, வாயில மட்டும் சொல்கிறேன். ஸோ போலியான ஹம்பிள்னஸ்க்கு நம்ம ப்ராக்டிஸ் ஆகிட்டோம் கண்டிப்பாக. அதனால தான் எனக்கு அவங்க சில விஷயங்கள் ரொம்ப எனக்கு அவங்கள பிடிக்கும். இப்போ போப் சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வருது. ஸோ இப்போ இந்த ரீசன்ட் லாஸ்ட் இப்போ போப் ஃப்ரான்சிஸ் அவங்க வந்து ஒரு சில பெரிய புரட்சிகளை செஞ்சுருக்கிறாங்க. அவங்களுடைய இந்த ஒரு 12 வருஷம் போப்போடைய அவங்க அந்த இடத்துல இருந்தது வந்து பெரும் புரட்சி. அவங்களோட கடைசி லெட்டர் நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும். கடைசி லெட்டர் இன்னும் படிக்கலையா? நான் வேணா உங்களுக்கு அனுப்பிவிட்றேன். அவர் இறப்புக்கு முன்னாடி எழுதின லெட்டர். அதில் வந்து என்னை வந்து அந்த செயின்ட் பீட்டர்ஸ் பசிலிக்காவில் என்ன பண்ண வேணாம், அடக்கம் பண்ண வேண்டான்னு சொல்லிட்டார். யார் சொல்லுவா? செயின்ட் பீட்டர்ஸ் பசிலிக்காவில் பீட்டர் கல்லறை இருக்குதுங்க, அதுக்கு பக்கத்தில் அடக்கம் பண்ண வேணான்னு சொல்லுவாங்களா? நம்மளை கேட்டால் விட்டுருவோமா? கேட்க மாட்டாங்கல்ல. சொல்கிற ஒரு பேச்சு. நமக்கு அப்படி ஒரு ஆப்ஷன் வந்ததுன்னா நம்ம என்ன செய்வோம்? இருக்கிறதுலே பெஸ்ட்டான இடத்துல உங்களை அடக்கம் பண்ணட்டுமான்னு கேட்டால் யார் வேணான்னு எழுதி கொடுப்பா? அதே தான், அதை விட பயங்கரம்ல இது. அதே மாதிரி என்னுடைய கிரேவுக்கு மேலே நோ இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், ஃப்ரான்சிஸ், அவ்வளோதான். அதுக்கு மேலே இவர் அவர் சோகால்டு இது எதுவுமே என்ன பண்ணக்கூடாது, எழுதக்கூடாது. இது மாதிரிலாம் செய்யணும்னு இதெல்லாம் வந்து பார்ன் ஹம்பிள்னஸ் இருந்தால் தான் இதெல்லாம் என்ன பண்ணும். கடைசி வரைக்கும் நான் என் சாப்பாட்டை நான் தான் குக் பண்ணுவேன். என்னால் முடியாத பட்சத்தில் தான் நான் குக் பண்ணாமல் போயிட்டேன். மற்றபடி என் சாப்பாட்டை நான் தான் குக் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து கொடுத்த வீட்டில் நான் யூஸ் பண்ணது மொத்தமே 2 ரூம் தான். மிச்சம் 20 ரூமோ 25 ரூமோ அந்த வீட்டில் எப்பவுமே என்ன பண்ணியிருக்குது, 12 வருஷமா பூட்டியே கிடந்துரு. ரைட், எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்ல. ஸோ இப்படி கிறிஸ்டியானிட்டியோட பேஸே அதுதான். அதில் தான் இன்னொரு கான்செப்ட் நான் சொல்ல வரேன், வாலண்டரி பாவர்ட்டி. வாலண்டரி பாவர்ட்டி, வாலண்டரி பாவர்ட்டி இது இன்னொரு கிறிஸ்டியன் கான்செப்ட். முடிஞ்சால் நீங்கள் படிங்க, இதெல்லாம் நீங்கள் படிங்க. இப்போ பைபிள் ஸ்டடியில் என்னால் எல்லாமே பேச முடியாது, பட் யூ ஹாவ் டு ரீட். நிறைய விஷயத்தை ரீட் பண்ணால் தான், ரீடிங் தான் நம்மளை வந்து நம்ம யாருன்னு நம்ம சொல்லிக் கொடுக்கணும்னா நம்ம ரீடிங் பண்ணி தான் ஆகணும். ஹியரிங் நாலேஜ் வந்து தூண்டி தான் விடும். ஹியரிங் நாலேஜ் நான் இப்போ உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறதுலாம் உங்களை தூண்டி தான் விடும். ஆனால் அந்த ஃபயரை நீங்கள் அணைச்சிடாதீங்க. அந்த ஃபயரை இன்னும் அப்படியே தக்க வைக்கணும்னா யூ ஹாவ் டு ரீட் ஆன் யுவர் செல்ஃப். அப்போ இந்த வாலண்டரி பாவர்ட்டினா என்னன்னு கூகுளில் கொஞ்சம் நேரம் படிச்சிங்கன்னா, கிறிஸ்டியன் ஃபாதர்ஸ் அந்த காலத்தில் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, நாம் வந்து நம்ம ஏழையாக ஆவறதில்லை, நாமளாக நம்மளை என்ன பண்ணிக்கலாம், ஆண்டவருக்காக ஏழையாக ஆக்கிக்கலாம், ஆப்பர்ச்சுனிட்டிஸை குறைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு
அதில் வந்த சிஸ்டம் தான் இந்த இப்போது ஒரு அருமையான ஒரு கமெண்ட்ரி விளக்கம் கொடுக்குறாங்க. ஆதி திருச்சபையில் இருந்தவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, தங்களுடைய சொத்துக்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து விற்று சபையில் வந்து கொடுத்துட்டாங்க. அது வந்து நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு பொதுவாக என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஷேரிங், அது தன்னுடைய ப்ராப்பர்ட்டிஸை ஷேர் பண்ணாங்க. இன்னொருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, அது ஷேரிங் மட்டும் இல்லை, சபான்னு வரும்போது வாய்ஸ் கொடுக்குவாங்க. அப்போ ரொம்ப பெரிய காசு இருக்கிறவங்க வாய்ஸ் கொடுத்தாங்கன்னா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, அதை கேட்பாங்க. ரொம்ப எளிமையாக இருக்கிற ஒரு சஜஷன் சொன்னார்னா அந்த சஜஷனை என்ன பண்ண மாட்டாங்க, யாருமே கேட்க மாட்டாங்க. ஏன்னா ஒருத்தர் சொல்கிற சஜஷன் கேட்கறதுக்கும் கேட்கப்படாமல் போகிறதுக்கும் அவருடைய சோசியல் ஸ்டேட்டஸ் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக அமையுது. இன்றைக்கும் அப்படி தான் இருக்குது, அன்னைக்கும் அப்படி தான் இருந்துச்சு. அப்போ என் ஸ்டேட்டஸ்னால நீங்கள் என் பாயிண்ட் கேட்கக்கூடாதுன்றதுக்காக யாருக்கும் ஸ்டேட்டஸே வேண்டாம், நம்ம எல்லாருக்கும் ஒரே ஸ்டேட்டஸ் இருக்கட்டும், ஜீசஸ் தான் அந்த ஸ்டேட்டஸ் அப்படின்னு முடிவெடுத்தாங்களாம். இதெல்லாம் இன்னைக்கு சர்ச்சுக்கு எவ்வளோ பெரிய சவால்கள் இல்லை. நம்ம 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 சபைன்னு சொல்லும்போது உலகளாவிய சபையை நம்ம சொல்கிறோம். அப்போது ஸ்டேட்டஸ் பிரேக்கிங் த சோசியல் ஸ்டேட்டஸ், பிரேக்கிங் த சோசியல் ஹானர், இந்த ரெண்டு விஷயமும் வந்து கிறிஸ்டியானிட்டி ஒரு காலத்தில் உலகத்தில் பண்ணினது தான், புதுசுலாம் எதுவும் கிடையாது. ஆனால் அதை நாம் எப்போவுமே பண்ணணும்னு சொல்லி தான் ஜீசஸ் என்ன பண்ணுறாங்க, விரும்புகிறாங்க. அதனால தான் ஜீசஸ் சொல்கிறார், நான் யாருப்பா உங்களுக்கு கேட்குறாரு, நான் யார், அதில் சொல்கிறார் பாருங்க, அந்த வசனம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். நான் யாரு, அந்த வசனம் எங்கே இருக்கு, 13 நான் யாரு கேட்குறாரு, டீச்சர், ஐ எம் யுவர் டீச்சர். ஓகே, இப்போ நம்ம டீச்சர் எடுத்து நம்ம பேசுவோமா, பேச மாட்டோம். நான் போதகர்னு என்ன சொல்கிறீங்க, ஸோ ஐ எம் யுவர் டீச்சர், ரைட். 2, நாட் ஓன்லி யுவர் டீச்சர், ரெண்டாவது யாரு, நான் ஐ எம் யுவர் பாஸ். அப்படி தான் எடுத்துக்கணும். ஆண்டவர்னா முதலாளி, கரெக்டாக, ஆண்டவர்னா முதலாளி தானே அர்த்தம். நான் யார், உங்கள் முதலாளி, உங்கள் முதலாளியும் நானே, உங்கள் டீச்சரும் நானே. ஸோ 2 ஸ்டேட்டஸ் நீங்களா, அதை நான் அவர் சொல்லலை, அதை நீங்களா என்ன சொல்கிறீங்க, திடீர்னு போதகர்னு கூப்பிடுறீங்க, திடீர்னு ஆண்டவர்னு கூப்பிடுறீங்க. ஸோ எனிவே நீங்கள் என்ன அப்படி கன்சிடர் பண்ணுறதா எடுத்து வச்சுக்கலாம். ஆனால் நானே என்ன பண்ணியிருக்கிறேன், உங்கள் காலை கழுவி இருக்கிறேன். அப்போனா நீங்கள் எந்த அளவுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு இருந்த அந்த சோசியல் ஸ்டேட்டஸ் அண்ட் சோசியல் ஹானர். ஆமாம், புரோட்டோகால், சோசியல் ஸ்டேட்டஸ், சோசியல் ஹானர் ஜீசஸ் டைம்லையும் இருந்துச்சு, இன்றைக்கும் இருந்துச்சு. யார் என்னென்ன, யாரை எப்படி கூப்பிடணும், கரெக்டாக, யாருக்கு எப்படி இல்லை, யாரை எப்படி கூப்பிடணும், யாரை எப்படி கூப்பிடணும், அது பயங்கரமாக இருக்கும். ஏன்னா யாரும் என்ன பண்ணக்கூடாது, மாற்றி கூப்பிடக்கூடாது. ஆஃப் காட், நாம் அதை என்ன பண்ண முடியாது, இந்த மாதிரியான போட்டிகளில் நாம் இறங்கக்கூடாது. நாம் அப்படியே ஒரு போட்டி மாதிரி வந்தால் நாம் என்ன பண்ணணும், ஆளா நாம் விலகணும். அவங்க விலகட்டும், நான் விலகிறேன்னு சொல்கிறது கிறிஸ்டியானிட்டி கிடையாது. ஆளா நான் விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது தான் கிறிஸ்டியானிட்டி. இது இட்ஸ் வெர்ச்சு. இது ஒரே நாளில் நம்ம இது ஒரே நாளில் ப்ராக்டிஸ் பண்ணி இல்லை, வராது. நமக்குள்ளே அந்த கோபங்கள்லாம் இருக்குது, திடீர்னு வெளில வரும். நமக்குள்ளே இருக்கிற அந்த துப்பாக்கிகள் என்ன பண்ணும், ஆயுதங்கள் எல்லாம் வெளில வரும், வெடிக்கு செதறும். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் we have to embrace humility. அப்போ ஹியூமிலிட்டின்னு வரும்போது இப்போது இன்னொன்று இருக்குது, ஒரு மேக்ஸ் கால்குலேஷன் தான் இது ஒரு மேக்ஸ் கால்குலேஷன். இப்போது சொசைட்டியோடைய அக்செப்டட் வேல்யூஸ் அப்படியே ஃபார்ம் பண்ணி போயிட்டு இருக்கும்போது அது ஒரு மாதிரி இருக்கும், கரெக்ட். அந்த வேல்யூஸை நீங்கள் அப்படியே உல்ட்டா பண்ணும்போது அதோடைய ஃப்ளேவர், இப்போ சமையல் செய்கிறோம், சமையலில் ஒரு ஃபிக்ஸடு விஷயம் இருக்குது, அந்த ப்ரொசீஜரில் போகிறோம். அந்த ப்ரொசீஜரை மாற்றி பாருங்கள், டேஸ்ட் என்ன பண்ணும், மாறும். டேஸ்ட் மாறும், அவ்வளோ. டேஸ்ட் நல்லா இருக்கும் நல்லா இல்லைன்றதை பற்றி கவலைப்படக்கூடாது. ஏன்னா டேஸ்ட்டுன்றது உலகத்தில் ஒரு கிடையாது. டேஸ்ட்டுன்றது அகைன் ஒரு ஃபால்ஸ் ஐடென்டிட்டி, அப்படி தானே. சேல்ஸுன்றது டேஸ்ட்டுன்றது ஒரு மாயை, கரெக்டு தானே. உங்களுக்கு பிடிச்சது இன்னொருத்தருக்கு பிடிக்காது, கண்டிப்பாக பிடிக்காது. சூப்பராக இருந்துச்சு பிரியாணின்னு சொல்லிட்டு போவாங்க, ஐயா சூப்பர் சாப்பாடுயா, என்னையா சாப்பாடு போட்டிங்க, நல்லாவே இல்லை, அடுத்த ஆள் அப்படியே என்ன அது, அப்புறம் தான் முடிவு பண்ண, இல்லை யார் சொல்கிறதையும் கேட்கக்கூடாது, நாமளா எடுக்கிறதா முடிவு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். ஏன்னா டேஸ்ட்டுன்றதும் அதே தான் வாழ்க்கையில், வாட் எவர் இட் இஸ், டேஸ்ட்டும் அதில் ஒன்று தான். நீங்கள் ரிஜெக்ட் பண்ணி தூக்கி போடுற ட்ரெஸ்ஸை துணி கடையில் இது வேணாம் அப்படி வச்சதை ஒருத்தங்க எடுத்து பில்லு போட்டு போயிட்டே இருப்பாங்க, அவங்களும் அது பிடிச்சிரு. இதுதான் உலகம், ரைட்.
இது இப்போது நான் சொல்ல வந்து வேறு பாயிண்ட்டுக்கு போயிட்டேன். நாம் ஒரு காம்பனண்ட்லலாம் கொடுக்கும்போது அது ஒரு டேஸ்ட் வருது. அப்போது சோசியல் ஹானர், நான் நம்பர் 1 பொசிஷன், ஃபைட்டிங், காம்படிஷன், இந்த வேல்யூஸில் போகும்போது சொசைட்டி ஒரு ஃப்ளேவரில் இருக்குது. ஜீசஸ் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஹம்பிள்னஸ், லவ், கேர் இப்படி போனீங்கன்னா ஒரு புது சமுதாயத்தை என்ன பண்ண முடியும்? இது தாங்க இயேசுவானவருடைய எதிர்பார்ப்பு, வேற ஒன்றும் இல்லை. அவர் இவ்வளவு கஷ்டப்பட்டதே இதுக்கு தான். என்னன்னா, ஒரு புது சமுதாயத்தை என்ன பண்ணணும்? உருவாங்க. அந்த புது சமுதாயத்துக்கு நீங்கள் என்ன வேணால் பேர் கொடுத்துக்கோங்க. the நியூ சொசைட்டி கேன் பி கால்ட் கிங்டம் ஆஃப் காட், பரலோகம், மோட்சம், என்ன வேணால் சொல்லிக்கலாம். கரெக்டா? ஆண்டவருடைய வேல்யூஸை எங்க நம்ம பிராக்டிஸ் பண்றோமோ அதுதாங்க மோட்சம். இந்த வேல்யூஸை பிராக்டிஸ் பண்ணணும்னா அந்த வேல்யூஸ் என்னன்றது எனக்கு என்ன பண்ணணும்? தெரியும். ஸோ ஹம்பிள்னஸ் இயேசு கிறிஸ்து ஒரு தலையாய வேல்யூவாக கொண்டு வரார். ஹம்பிள்னஸை தூக்கிட்டு வந்து ஃபர்ஸ்ட் வைக்கிறார். அப்போ இந்த ஹம்பிள்னஸ் யாருக்கு இருக்கோ அவங்க தான் ஆண்டவருடைய கிங்டம்ல ஃபர்ஸ்ட் சிட்டிசன்ஸாக இருக்கிறாங்க. இப்போ ஜேக்கப்பை பார்த்து ஃபேரோ கேட்குறாரு, வாட் இஸ் யுவர் ஏஜ்? அதுக்கு அவர் என்ன சொல்றாரு? 137 சம்திங் அந்த நம்பர் நினைக்கிறேன். ஐ திங்க் சரியா தெரியல. ஆமாம், அவர் நம்பர் சொல்றார். அப்படி மிரண்டுட்டார் பார்வன். ஆனால் அந்த நம்பரை சொல்றதுக்கு முன்னாடி அவர் எப்படி சொன்னார்னா, அப்படி ஒன்றும் பெரிய வயசுலாம் இல்லைங்க, எங்கள் அப்பா வயசு எனக்கு இன்னும் வரலங்கன்றார். ஏன்னா பார்வன் ஏன் அவர் வயசு கேட்குறாருன்னா, அவர் அங்கேருந்து நடந்து வந்திருக்கிறார், ட்ராவல் பண்ணி இங்கே வந்திருக்கிறார். அவருக்கு டவுட்டு, இவருக்கு எவ்வளோ வயசு இருக்குன்னு தெரியலையா, அவ்வளோ வயசா அப்படின்னு. ஆனால் அதில் கூட அவர் அந்த மனுஷன் துளி கூட பெருமை, நான் பரதேசியாக இருக்க சுற்றிட்டு இருக்காங்க, அப்படி ஒன்றும் வயசில். ஸோ அந்த ஹம்பிள்னஸ், ஆண்டவருடைய பிள்ளைகள் தாழ்மையை, நம்மளும் தாழ்மையாக இருப்போம். நமக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? தாழ்மையாக இருக்கும்னு நினைக்கிறோம். ஒரு 2 நாள் இருந்து பார்த்தா நம்மளை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் சரிப்பட்டு வராது, இந்த தாழ்மைலாம் வராது, நாம் பழைய ஆளாக வந்தால் தான் சிலதெல்லாம் சரிப்பட்டு வரும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்லை, மரியாதை இருக்காது. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, தாழ்மையாக நம்ம இருந்துட்டா மற்றவங்களாம் திருந்தணும்னு நினைக்கிறோம் பாருங்க, அங்கே தான் நம்ம பண்ணுற பிரச்சனை. மற்றவங்க நம்ம தாழ்மையாக ஆயிட்டோன்றதுக்காக மற்றவங்க மாறுவாங்கன்னு எதிர்பார்க்கறது வந்து இன்னொரு ஃபெயிலியர். இட் இஸ் மை வர்ச்சு, நான் இப்படி தான் இருக்க போறேன்னு நம்ம டிட்டர்மைன் பண்ணி நாம் என்ன பண்ணணும்? இருக்கணும். நம்ம மற்றவங்கள நான் தாழ்மையாக இருக்க, நீ ஏன் தாழ்மையா இல்லை அப்படி கேட்க முடியாது. அப்படி கேட்கறதுனால தான் பிரச்சனை வருது. ரைட், ஓகே. ஸோ ஜீசஸ் ஒரு சூப்பர் சோசியல் மாடலை நமக்கு கொடுக்குறார். ஸோ ஹியூமிலிட்டி அண்ட் ஹம்பிள்னஸ், இது மூலமாக ஒரு புது சமுதாயத்தை நாம் படைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அது சொல்கிறாரு. அப்போ சீமோன் சொல்கிறார், verse number 9, verse 8, chapter 13:8. ஸோ சீமோன் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எனக்கு காலை கழுவாதீங்க அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு ஜீசஸ் சொல்கிறாரு, நான் உன் காலை கழுவலைன்னா உனக்கு பங்கு இல்லைன்னு சொல்கிறேன். ஸோ தட் இண்டிகேட்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராசஸ் ஆஃப் ஜீசஸுடைய ப்ராசஸ் ஹம்பிள்னஸ், இதை வந்து யூ ஹேவ் டு என்ன பண்ணணும்? யூ ஹேவ் டு ப்ராக்டிஸ் இன் ஆர்டர் டு ஸ்டே இன் காட்ஸ் கம்யூனிட்டி. ஜீசஸுடைய கம்யூனிட்டியில் இருக்கணும்னா நீங்கள் எப்படி தான் இருந்தாகணும்? ஹம்பிள்னஸ். ரைட். அதே மாதிரி பாருங்க, அது ஒன்று. ப்ளஸ் நாம் திருவிருந்து எடுக்கிறோம். திருவிருந்து எடுக்கும்போது எப்படி எடுக்கிறோம்? முழங்கால் படியிட்டு கைகளை நீட்டி. ஸோ நம்முடைய ஹோல் ஆர்டர் ஆஃப் வர்ஷிப்பு, நம்முடைய கிறிஸ்டியன் லைஃபு, இது எல்லாமே ஹம்பிள்னஸை தான் பேஸ் பண்ணி இருக்குது. கவனிச்சிங்களா? எல்லாமே ஹம்பிள்னஸை பேஸ் பண்ணி தான் இருக்குது. நம்மளை அறியாமே நம்ம நிறைய ஹம்பிளாக பல விஷயங்களை பண்ணுறோம். சர்ச்சில் பொதுவாக நம்ம பேச மாட்டோம், அமைதியாக இருப்போம், ரொம்ப அமைதியான வாய்ஸில் பேசுவோம். இப்படி எல்லாமே இருக்குது. நம்மளை சுற்றி ஒரு கிறிஸ்டியனாக நம்ம சின்ன வயசுலேருந்தே ஹம்பிள்னஸில் வளர்க்கப்பட்டிருக்கிறோம். யாருக்கும் ஹம்பிள்னஸ்னால் என்னென்னு தெரியாதெல்லாம் சொல்ல முடியாது, எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த ஹம்பிள்னஸ் ஒரு ரிச்சுவலிஸ்டிக் ஹம்பிள்னஸாகவே மாறிடக்கூடாது. ப்ராக்டிஸிங் ஹம்பிள்னஸாக அது என்ன பண்ணணும்? கொண்டு வரணும். பட் வி நோ வாட் இஸ் ஹம்பிள்னஸ். ஏன்னா நம்மளை அப்படி வளர்த்துருக்காங்க. சண்டே ஸ்கூல்லேருந்து யூத்து, சர்ச்சு, இப்படி எல்லாத்துலேயுமே நம்ம எப்படி தான் வளர்க்கப்பட்டிருக்கிறோம்? ஹம்பிளாக தான் வளர்க்கப்பட்டிருக்கோம். மனத்தாலுமே என்ன சொல்லி கொடுத்துருக்குறாங்க. பட்
அதை வந்து நாம் வந்து ஒரு ரிச்சுவலாக ஆக்கிடாமல் நம்ம என்ன பண்ணணும், இன்னும் வந்து அதை கொண்டு போகணும். இப்போது ப்ரீஸ்டுடைய ட்ரெஸ்ஸஸ்ஸு, அவர் போடுற அந்த ஸ்டோலு, இது எல்லாமே எதை சிம்பலைஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்வெண்ட் ட்ரெஸ், சர்வெண்ட் காஸ்டியூம். ஆக்சுவலாக அவங்க போடுற திருவிருந்த ஆராதனைக்கு முன்னாடி போடுற ஸ்டோல் இண்டிகேட்ஸ் சர்வெண்ட், ஸ்லேவ், நுகம், அடிமை, இதை தான் காட்டுது. ஸோ எல்லாமே நம்முடைய சர்வீஸ் டோட்டலாகவே நம்முடைய சர்ச் லைஃப் ஃபுல்லாகவே ஹம்பிள்னஸ் தான். ஆனால் அது திரும்பியும் ஒரு ரிச்சுவலிஸ்டிக்காக நம்ம கொண்டு போயிட்டோம். நம்மளை அறியாமையே அதுவே என்ன ஆகிப்போச்சு, ஒரு ஒரு ரிச்சுவல் ஆயிடுச்சு. இல்லை, அதோடைய ரியல் எசன்ஸை நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, ஓகே, ரைட். ஆமாம், அடுத்தது பாருங்க, verse number 15. நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை நான் என்ன பண்ணேன், காண்பித்தேன். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல, அனுப்பப்பட்டவன் தன்னை அனுப்பினவனும் பெரியவன் அல்ல. நீங்கள் இவைகளை அறிந்திருக்கிறபடியினால் இவைகளை செய்வீர்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள் அப்படின்னு ஜீசஸ் சொல்றாரு. அதுக்கு அடுத்து ஜீசஸ் என்ன சொல்றாங்கன்னா, உங்களில் ஒரு துரோகி, பிட்ரேயர். இப்போ இதை நீங்க மெல்லமா நீங்க படிச்சீங்கன்னா, 2 டிசைபிள் இருக்கிறாங்க. ஒருத்தர் மார்புல சாயறாரு, ஒருத்தர் காட்டி கொடுக்கிறார். கரெக்ட்? the beloved disciple and betrayed disciple. Right? What is betrayal? இப்போ நம்ம ஹம்பிள்னஸ் பத்தி பார்த்தோம். பிட்ரேயல்னா என்ன, ஏன் பிட்ரே நடந்துச்சு, பிட்ரே காட்டி கொடுக்கிறதுக்கான மனசு எப்படி வந்தது? வாட் இஸ் பிட்ரேயல்? உள்ள டீப்பா போங்க. Again, betrayal is a social virtue, existing social virtue. Betrayal. நம்ம betrayal அப்படின்றது அகைன் இந்த சமுதாயத்தோடைய சோஷியல் virtue. அது கிங்டம் virtue, கிங்டம் வேல்யூ கிடையாது betrayal. கரெக்டா? betrayal கிங்டம் வேல்யூவா, இறையரசுடைய வேல்யூவா? கிடையாது. ஆனால் betrayal இந்த உலகத்துடைய வேல்யூ. betray பண்ணலாம், இட் இஸ் அக்செப்டபிள். எப்பெல்லாம் betray பண்ணலாம்? எப்பெல்லாம் ஒரு மனுஷன் betray பண்றான், அது மட்டும் தானே? நான் ஒரு பிட்ரேயல் சொல்லிட்டா, சிம்பிள் பிட்ரேயல். சார் உள்ள வராரு, ஃபேக்கல்டி மெம்பர் டீச்சர் வராங்க, சார் ஹோம்ஒர்க் சார், சார் ஹோம்ஒர்க் சார், ஹோம்ஒர்க் சார், ஹோம்ஒர்க் சார் ஃபர்ஸ்ட்டு சொல்கிறான். ஏன் சொல்லலாம்? இப்போ அவன் ஏன் ஹோம்ஒர்க் சொன்னான்? இன்னைக்கு அவன் முடிச்சிட்டான், கரெக்டா? இன்னைக்கு அவன் ஹானரை வாங்குறான். ஆனால் அவனுக்கு நல்லாவே தெரியும் அவன் நண்பர்கள் பாதி பேர் என்ன பண்ணல, செய்யலை. பிட்ரேயல். இப்போ அதனால அவங்களுக்கு பெரிய தண்டனை கிடைக்க போறது இல்லை, திட்டு தான் உள்ள போகுது. பட் எனிவே இட் இஸ் அக்செப்டட். நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம், யூதாஸை பார்த்து யூதாஸ் காட்டி கொடுத்துட்டான் எட்டப்பர்கள் அப்படிலாம் சொல்கிறோம். அதெல்லாம் இல்லை. இட் இஸ் வெரி வெரி நார்மல் சோஷியல் ஆட்டிடியூட். வி டூ நார்மல். நம்மளே நம்ம வீட்டில் உட்காந்து யோசிச்சோம்னா இது ரொம்ப நார்மல் ப்ராக்டிஸ். வி டூ சிம்பிள். ரொம்ப பெருசாக நம்ம யூதாஸ் லெவலில் யோசிக்கணும். யூதாஸ் பண்ணதுனால அங்கே ஒரு மரண தண்டனையே கிடச்சிருச்சு, ஓகே, எக்ஸ்ட்ரீம், இட் கேன் ஹேப்பன். ஆனால் சின்ன சின்ன லெவலில், ஸ்மால் ஸ்கேலில் இட் ஹேப்பன்ஸ், கரெக்டாக? சின்ன 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 விஷயங்களில் வி டூ நம்ம யூதாஸ் மாதிரியான ஆட்டிடியூடை வந்து வி நார்மலி வி ஷோ. அப்போது இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகைன் இட் கிவ்ஸ் சோஷியல் ஹானர். இல்லைம்மா, நான் சொல்கிறது வந்து அந்த அந்த கேரக்டரை சொல்கிறேன். அந்த யூதாஸோட இதை விட்டுருவோம் நம்ம. இப்போ அது நான் திருப்பி நமக்கு நல்லாவே தெரியும் ஏன் பொதுவாக அந்த பிட்ரேயல் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோஷியல் ஹானர் இருக்குது அதுக்கு பின்னாடி. எப்படி ப்ரைடு ஹம்பிள்னஸ்க்கு ஆப்போசிட்டாக இருக்கிற மாதிரி பிட்ரேயலும் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன் பிட்ரே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கே ட்ரூ லவ் இல்லையோ அங்கே என்ன நடக்கும்? பிட்ரேயல் நடக்கும். வெரி சிம்பிள். இதுதான் அடுத்த மெல்லமாக மூவ் பண்ணுறாரு. எங்க ட்ரூ லவ் இருக்கோ அங்க ஹம்பிள்னஸ் இருக்கும். எங்க ட்ரூ லவ் இருக்கோ அங்க வந்து பிட்ரேயல் இருக்காது. ஸோ ஜூடாஸ் கிட்ட அந்த ட்ரூ லவ் இல்லை.
ஜூடாஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. இந்த சொசைட்டியில் அதே தான் அகைன் கிங்டம் வேல்யூ, ஹோப் கிங்டம் வேல்யூ. அதுக்கு ஆப்போசிட்டு எக்ஸ்பெக்டேஷன்ஸ், எதிர்பார்ப்பு வேர்ல்ட்லி வேல்யூ. இப்போ நீங்கள் ஒரு பெரிய சார்ட்டே போடலாம், ரைட்? இப்போ நான் சொல்கிறேன் பீஸ் கிங்டம் வேல்யூ, ஆப்போசிட் சைலன்ஸ். சைலன்ஸ் கிங்டம் வேல்யூ எதை சொல்கிறோம்? அமைதி. அமைதி திரும்பியது, நியூஸ் பேப்பரில் படிப்பீங்க. அமைதி, அதே அமைதி எங்கே போயிருந்துச்சு, எங்கே வந்துச்சு? அமைதி திரும்பியது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபோர்ஸ்ஃபுல்லி பீஸ் இம்போஸ்ட், பட் பீஸ் கான்ட் பி இம்போஸ்ட். கரெக்டா? பீஸை வந்து இம்போஸ் பண்ண முடியாது. பீஸ் எப்போ நடக்கும்? ரெண்டு பேரும் ஏற்றுக்கிட்டா தான் பீஸ் நடக்கும். கரெக்டா? பட் வேர்ல்ட்லி வேல்யூ சைலன்ஸ். சைலன்ஸ் இம்போஸ் பண்ண. சார் என்ன சொல்லுவார்? பீஸ் அப்படி சொல்லுவார் கிளாஸில், சைலன்ஸ் அப்படி சொல்லுவார். நான் இருக்க வரைக்கும் நீங்கள் எப்படி இருக்கலாம்? உங்களுடைய பிரச்சனை எல்லாத்தையும் தள்ளி போடுங்க. நான் இருக்க வரைக்கும் கிளாஸ் அமைதியாக நடக்கணும். நான் போனதுக்கப்புறம் அதை பற்றி எனக்கு அவ்வளோ கிடையாது. ஆஃப்டர் 4 o'clock நீங்கள் என்னென்ன பண்ணிக்கலாம், எனக்கு அதை பற்றி கவலை என்ன. உண்மை தானே? சும்மா சொல்கிறேன், ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பட் கிங்டம் வேல்யூஸ் டிஃப்ரெண்ட், வேர்ல்ட்லி வேல்யூஸ் ஆர் டிஃப்ரெண்ட். அதை நாம் முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்போது இங்கே பிட்ரேயல் வேர்ல்ட்லி வேல்யூ. பிட்ரேயல் இல்லைன்னா நம்ம நிறையா விஷயத்தை என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. பிட்ரே பண்ணியே ஆகணும். நம்ம இன்னொருத்தர சில நேரங்களில் மாட்டி விட வேண்டிய சூழல்கள் வரும், அதை பண்ணி தான் ஆகணும். கரெக்டாக? இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஏதாவது ஹெல்ப் கிடச்சிக்கிட்டு இருக்கு, அவங்களுக்கு கிடச்சிருச்சுல்ல, அப்போ நம்ம எப்படி கோட் பண்ணி பேசுவோம்? அவங்களுக்கு கிடச்சிருச்சு, ஏன் எங்களுக்கு கிடைக்கல? ஸோ ஈவன் தோ வி ட்ரை டு எஸ்டாப்ளிஷ் ஜஸ்டிஸ், நாம் வி ட்ரை ஜஸ்டிஸும் 2 ஜஸ்டிஸ் இருக்குது. கிங்டம் ஜஸ்டிஸ் இஸ் டிஃப்ரெண்ட், வேர்ல்ட்லி ஜஸ்டிஸ் இஸ் டிஃப்ரெண்ட். அதே தான் பிட்ரேட். ஸோ ஜூடஸ் இன் அ வே இ பிட்ரேட். அவருடைய பக்கத்துலேருந்து பார்க்கும்போது அவர் வந்து பேசினார்னா அவர் எப்படி நியாயப்படுத்தான் பேசுவார். நான் சொல்லுது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அவர் செய்த அந்த செயலை ஜூடாஸ் கண்டிப்பாக என்ன பண்ணுவார், நியாயப்படுத்துவார். பட் இ ரியலைஸ்ட். ஆனால் அன்னைக்கு அவருக்கு ஜீசஸை காட்டி கொடுக்கறதுக்கான காரணங்கள் எப்படி இருந்துச்சு? நியாயமாக இருந்துச்சு. அவரை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறோன்றது அவருக்கு எப்படி இருந்துச்சு? ஸோ ரெண்டாவது முக்கியமான விஷயம் ஜீசஸ் தன்னோட டிசைபிள்ஸ்க்கு என்ன சொல்லி கொடுக்குறாருன்னா, பிட்ரேயல் அஸ் அ சோஷியல் வேல்யூ, அது நாம கிட்ட இருக்கக்கூடாதுன்றதை ஜீசஸ் அங்கே சொல்லித்தரார். அதுக்கு பதில் ஜீசஸ் ஒரு புது வேல்யூ சொல்லி கொடுக்குறார். அதை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சிம்பாலிக் லாங்குவேஜ். verse 30, அவன் அந்த பிரெட்டை வாங்கினதுக்கப்புறம் இவென்டவே, அப்போது என்ன காலமாக இருந்துச்சு இல்லை? எவ்வளோ பியூட்டிஃபுல். நம்ம ஜான் எதை சொன்னாலும் சிம்பாலிக் லாங்குவேஜில் சொல்லுவார். அவன் வெளியில் போனால் அது எப்படி இருந்துச்சு? அது ராக்காலமாக இருந்துச்சு. ராக்காலம்ன்றது ஃபிசிக்கல் ராக்காலமாக இருந்துச்சு, மனதிலையும் ஸ்பிரிச்சுவலாகவும் டார்க். ஸோ டார்க் அது ஒரு பியூட்டிஃபுல்லாக அதை உங்களுக்கு சொல்லணும்னு பார்த்தேன். ரைட். அடுத்தது ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா 34 கடைசியாக ஃபேர்வெல் ஸ்பீச். பிள்ளைகளே எப்படி கூப்பிடுறாரு பாருங்க 33ல், பிள்ளைகளே. ஸோ ஜீசஸ் என்ன பண்ணுறாருன்னா புது ரோல் எடுக்கிறார். நண்பர்கள்னாரு, டீச்சர்னாரு, பாஸ்னாரு, இப்போ எல்லாத்தையும் தாண்டிட்டார். இப்போ என்ன சொல்கிறாரு? பிள்ளைகளே அப்படி சொல்கிறார். ஏஜ்னால சொல்லலை, அன்பால் சொல்கிறார். ஏஜ் வைஸ் அவங்களாம் ஒரே ஏஜ் தான் இருப்பாங்க, பட் அன்பில் சொல்கிறார். அன்பில் என்ன சொல்கிறாருன்னா அவங்கள எப்படி கூப்பிடுறாரு? பிள்ளைகளே. இதே லாங்குவேஜை எங்கே பார்க்கலாம் பைபிளில்? வேறு இடத்துல சேம் லாங்குவேஜ். இப்போ நான் கேட்குறது வந்து டெக்ஸ்டுவல் கிரிட்டிசிசம். இதே ஸ்டைல் ஆஃப் டெக்ஸ்ட் பைபிள் வேற எங்கே இருக்கு? அதான் ஜானை தவிர்த்து ஃபர்ஸ்ட் ஜான் எபிசில். கரெக்டா? இது ரெண்டுத்தையும், அதனால தான் இது ரெண்டு எழுதுனது ஒரே ஆத்தர். டெக்ஸ்டுவல் கிரிட்டிசிசம். புரியுதா உங்களுக்கு? இந்த ஜான்ல இருக்கிற கண்டென்ட்டும் ஃபர்ஸ்ட் ஜான்ல வர கண்டென்ட்டும் எப்படி இருக்கும்? சேம். ரிசர்ச் படி நீங்கள் வீட்டில் போய் நீங்கள் அதை படித்து ரிசர்ச் பண்ணிங்கன்னா இது ரெண்டும் சேம். இதுக்கப்புறம் வர்றது எல்லாமே சேமாக இருக்கும். ஏன்னா ஆத்தர் சேம். இதை வச்சு அந்த ஆத்தர்ஷிப்பை கண்டுபிடிக்கலாம். அவர் சொல்கிறார் பாருங்க, பிள்ளைகளே நான் உங்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்குறேன். அது என்ன கட்டளை தெரியுமா? லவ்
ஒன் another. அதுதான் அவர் சொல்றார், லவ் ஒன் another. நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும், ஸோ லவ் ஒன் another. இதுதான் ஜீசஸ் சொல்ற மிக முக்கியமான கிங்டம் வேல்யூ. ஸோ ஜீசஸுடைய கிங்டம் உடைய பேஸ் வேல்யூவே என்னது? லவ். லவ் ஒன் another. அந்த உண்மையான அன்பு உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா, உண்மையான அன்பு உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா தானாவே உங்களுக்குள்ள ஹம்பிள்னஸ் வந்துடும். யாரையும் பிட்ரே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நோ நீட் ஃபார் வயலன்ஸ், நோ நீட் ஃபார் காம்படிஷன். இல்லை, யூ கேன் ஃபர்கிவ் ஈச் அதர். இதுதான் விஷயம். இந்த உண்மையான அன்பு இல்லாதனால தான் நாம் என்ன பண்ணுறோம்? வி என்கேஜ் இன் வார், வி என்கேஜ் இன் காம்படிஷன்ஸ். நம்ம ஒருத்தர் போட்டி போட்டு யார் ஜெயிக்கிறது அப்படின்றது தான் நமக்கு நம்பர் ஒன்னாக வந்து நிற்குது. ரைட். ஸோ இப்போது இந்த இந்த கமாண்ட்மெண்ட், ஜீசஸ் சொல்கின்ற கமாண்ட்மெண்ட் ஆஃப் லவ், நான் உங்களுக்கு கொடுக்குற புது கமாண்ட்மெண்ட் என்னன்னா லவ் ஒன் another. இதுதான் ஜீசஸ் சொல்லுகின்ற மிக முக்கியமான கமாண்ட்மெண்ட். அதனால தான் பார்த்தீங்கன்னா the highest virtue, கிறிஸ்டியானிட்டியோட ஹையஸ்ட் virtue, humility, love. humility and love. அப்போ நம்ம எல்லாருமே வயதை நோக்கி போயிட்டு இருக்கிறோம், மூப்பை நோக்கி போகிறோம். நம்ம யாரும் ரிவர்ஸ் அடிச்சு போகிறதில்ல. எல்லாருமே we are growing old இல்லையா? ஒவ்வொரு நாளும் வயசாயிட்டே போகிறோம். அப்போது we have to grow old in love, humbleness and kingdom values. கிங்டம் வேல்யூஸில் நம்ம வளரணுன்றது தான் ஜீசஸ் நமக்கு கொடுக்குற மிகப்பெரிய கமாண்ட்மெண்ட். இதுதான் ரட்சிப்பின் அனுபவம். இதுதான் வந்து இறையரசு இந்த உலகத்தில் கட்டணும்னா இதுதான். ஸோ இந்த கிங்டம் வேல்யூஸில் நம்ம வளர்றோமா அப்படின்றது தான் நாமளே நம்மளை தற்பரிசோதனை செஞ்சுக்க வேண்டிய விஷயம். ரைட், ஓகே. அண்ட் தென் ஃபைனலி நம்ம பேதுரு வந்துட்டார். இப்படியெல்லாம் பேசுகிறத பார்த்துக்கிட்டே இருந்தார் பேதுரு. ஏன்னா அவங்களுக்குள்ளே கிங்டம் வேல்யூ கிடையாது. பிஃபோர் இந்த பரிசுத்தாவியானவர் அவங்க பெறாதது வரைக்கும் அவங்களால இந்த கிங்டம் வேல்யூவை என்ன பண்ணிக்க முடியல, புரிஞ்சிக்க முடியல. உடனே அவர் இப்போ என்னங்க நீங்கள் என்னமோ ஆயிப்போய் சொல்லிட்டு ஃபேர்வெல் பேசுகிற மாதிரி பேசுகிறீங்க. அவர் அப்படி தான் கேட்குறாரு. இவர் என்ன உங்கள் ஸ்பீச் என்னமோ ஃபேர்வெல் ஸ்பீச் மாதிரி இருக்குது, நீர் எங்கே போகிறீர் என்றான். இப்போ எங்கே போகிறீங்க நீங்கள், ஏன் இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போது ஜீசஸ் சொல்கிறாங்க, நான் போகிற இடத்துக்கு நீ என்ன பண்ண முடியாது, நீ வர முடியாது அப்படின்னு சொல்கிறார். அது ஒன்று அவர் சொல்கிறாரு, அது என்ன வரக்கூடாது, ஐ வில் டை ஃபார் யூ அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு இயேசு சொல்கிறாங்க, சேவல் கூவுறதுக்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய். ஸோ பிட்ரேயல் ஃபைனலாக என்ன இது இங்கே? டினையல். வாட் இஸ் டினையல்? எப்போ டினை பண்ணுவோம்? ஆமாம், இல்லை டினை பண்ணும், இல்லை எனக்கு தெரியாது, அப்போ டினையல் அகைன் சோஷியல் வேல்யூ, டினை பண்ணணும். கரெக்டா? குழந்தைங்க பிறக்கிறாங்கல்ல, கிங்டம் வேல்யூவில் பிறக்கிறாங்களா சோஷியல் வேல்யூவில் பிறக்கிறாங்களா? பிறக்கிறது கிங்டம் வேல்யூவில் தான் பிறக்கிறாங்க. பெற்றோர்களாகிய நாம தான் அவங்களை என்ன வேல்யூவில் வளர்க்குறோம், சோஷியல் வேல்யூ கொடுக்குறோம். இதில் இப்படி சொல்லு, ஓகே, நமக்கு என்ன தெரியுதோ நம்ம சொல்லி தர முடியும். சரி. ஸோ அகெயின் இன்னொரு வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா டினையலை எப்படி சிம்பிளாக சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்கேபிசம். எஸ்கேப் ஆகுது. நம்மளை எப்படி காப்பாற்றிக்கிறது? பேதுரு அந்த நிமிஷத்தில் தன்னை காப்பாற்றிக்கிறத பற்றி மட்டும்தான் யோசிச்சார். ஏன்னா சொசைட்டி சிஸ்டம் அப்படி இருக்கு. அன்னைக்கு பேதுரு தன்னை காப்பாற்றிக்கலன்னா பேதுரு என்ன இருப்பார்? அன்னைக்கு கூட சேர்ந்து இன்னொரு சிலுவை போட்டிருப்பாங்க, 4வது சிலுவை போட்டிருப்பாங்க. கரெக்டா? ரைட், கதை முடிஞ்சிருக்கும். கரெக்டு தான். அன்னைக்கு பேதுரு எஸ்கேப் ஆக வேண்டிய சூழலில் தான் இருந்தார். ஏன்னா எஸ்கேபிசம் இந்த உலகத்தில் நமக்கு எப்படி தப்பிக்கிறது அப்படின்றது நமக்கு கற்றுக்குறோம். எப்படி தப்பிக்கிறது அப்படின்றத நம்ம கற்றுக்குறோம். ஏன்னா தப்பிக்க தெரியணும். ரைட். அதுக்கும் நமக்கு பல விதமான ட்ரைனிங்ஸ் தேவைப்படுது. நம்ம அந்த ட்ரைனிங்கில் நம்ம வாழ்க்கையில் பல ட்ரைனிங்கில் அதை என்ன பண்ணிக்கிறோம், கற்றுக்குறோம், எப்படி எஸ்கேப் ஆகி போகிறதுன்ட்டு. பட் கிங்டம் வேல்யூ அது கிடையாது. ஸோ கிங்டம் வேல்யூ என்னன்னா சாக்ரிஃபைஸ். ஸோ ஜீசஸ் என்ன சொல்கிறாருன்னா, சாக்ரிஃபைஸ்
அவர் சொல்றாரு, பேதுரு சொல்றாரு, நான் உமக்காக என்ன பண்ணுவேன், ஐ வில் சாக்ரிஃபைஸ் மை செல்ஃப்னு சொல்றாரு. தம்பி அதெல்லாம் சும்மா கதை, நீ சாக்ரிஃபைஸ்லாம் பண்ண மாட்ட, உன்னுடைய பேசிக் வேல்யூல தான் நீ நிற்ப. உன் பேசிக் வேல்யூ எதுதான்? எஸ்கேப். எஸ்கேப் ஆகி போகிற. அப்போ இன்னைக்கு எவ்வளோ வேல்யூ பார்த்துருங்க பாருங்க. ஹம்பிள்னஸ் பார்த்தோம், லவ் பார்த்தோம், 2 கிங்டம் வேல்யூ. அதுக்கு 2 ஆப்போசிட் வேல்யூ. இன்னொன்று என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன பார்த்தோம்? காட்டி கொடுக்கறது, பிட்ரேயல் அண்ட் டினையல். ஸோ இது ரெண்டும் இன்னைக்கு இருக்கிற சோஷியல் சிஸ்டத்தில் சோஷியல் வேல்யூவாக இருக்குது. ஸோ இதை ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறோம். சரி, அடுத்தது இன்னொரு 5 மினிட்ஸில் நான் 14 இன்ட்ரோக்குள்ளே போயிடுறேன். இதை சொல்லி முடிக்கவும் அவங்களுடைய மனசெல்லாம் ரொம்ப வேதனையாகி போச்சு, ரொம்ப வேதனையாகி போச்சு. உடனே அவர் சொல்கிறாரு, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். இது எப்படி புரிஞ்சுக்கிறது? நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்திலே சேர்த்து கொள்ளுவேன். நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். இது என்ன? என் பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, நான் உங்களை அங்கே சேர்த்துப்பேன். இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? பொதுவா இது ஹெவன்லி அபோர்ட், நம்ம எல்லாரும் we are going to live with God in heavenly house அப்படின்னு சொல்லி நார்மலாக நம்ம புரிஞ்சுக்கணும். பட் ரெண்டாவது அதில் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த வாசஸ்தலங்கள் உண்டு அப்படின்னு சொல்கிறது எப்படி புரிஞ்சுக்கலான்னு சொல்கிறாங்கன்னா, ஐ எம் கோயிங் டு பி வித் யூ, ரிலேஷன்ஷிப். ஆண்டவர் என்னைக்கும் நம்ம கூட என்ன பண்ணுவார்? ஸ்டே பண்ணுவார். இந்த ஒரு கம்பேனியன்ஷிப் அண்ட் ரிலேஷன்ஷிப், இது ஒரு கிங்டம் வேல்யூ. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செஞ்சுரி கிறிஸ்டியன் சர்ச் எப்படி இருந்துச்சு தெரியுமா? அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்பேனியன்ஷிப். உதாரணத்துக்கு நீங்கள் கவனிச்சிங்கன்னா, அவங்க பார்த்தீங்கன்னா சுரங்கம், மலை குகைகள் இங்கெல்லாம் தான் ஒளிஞ்சு வாழ்ந்துருக்குறாங்க. உதாரணமாக பார்த்தீங்கன்னா, இப்போ கூட பாருங்கள், போப்பாண்டவர் வரவங்களோட கையில் ஒரு மோதிரம் போடுவாங்களாமா. அந்த மோதிரம் மீன் வடிவத்தில் தான் இருக்கும். அதை இப்படி பண்ணி தான் அவங்க முத்திரை போடுவாங்க, சீல். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது அந்த மோதிரம் ஒரு கையில் இருக்கும், ஆனால் அந்த மீனை மட்டும் உடைச்சிருவாங்க. புதுசாக வர்றவங்க கிட்ட மட்டும்தான் அந்த மீன் இருக்கும். ரிட்டைர்மெண்ட் ஆனாலும் அந்த மீன் ஃபுல்லாக உடைக்காமல் பாதி உடைச்சி விடுவாங்க, மீன் இருக்கும். ஏன் அந்த மீன்? வை ஃபிஷ்? ஃபிஷ் இண்டிகேட்ஸ் அந்த ஏர்லி சர்ச் கம்யூனிட்டி. ஜீசஸுடைய நேம் அதுக்குள்ளே அவங்க இருக்கிறதா கருதுகிறாங்க. அப்போது அந்த மீன் படம் எங்கே வரைஞ்சிருக்கோ அதுதான் கிறிஸ்டியன் வீடு. அப்போ அந்த மீன் தான் சீக்ரெட் சிம்பிள் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி சர்ச், இக்துஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அந்த எங்கெல்லாம் மீன் இருக்கோ அங்கெல்லாம் கம்யூனிட்டி சர்ச் கேதர் ஆவாங்க. அப்போது இந்த பிட்ரேயல் அண்ட் டினையல் அப்படின்றது ரொம்ப சாதாரணமாக நடந்துடும். ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க பாண்ட் வச்சுருப்பாங்க. நான் எந்த சூழலையும் ஒன்று என்ன பண்ண மாட்டேன், காட்டியே கொடுக்க மாட்டாங்க. அதாவது எப்படி இருந்திருக்காங்கன்னா, இப்போ என்ன பிடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன அவங்க டார்ச்சர் பண்ணும்போது கேட்பாங்க, டார்ச்சர் பண்ணி கேட்பாங்கல்ல. என்ன கேட்பாங்கன்னா, உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லிட்டேன்னா ஒன்று என்ன பண்ணிடுறோம், விட்டுறணும். மொத்த லிஸ்ட்டும் போட்டு கொடுத்துருவாங்க இன்றைக்கி இருக்கிற ஆட்களில். யார் யார் எந்த தெரு, 3ஆவது தெரு, 4ஆவது வீடுங்க, அது 5ஆவது தெருல 6ஆவது வீடுங்க, எல்லா வீடும் லிஸ்ட்டு பக்காவாக மாட்டோம். ஆனால் இப்போ அப்படி இல்லை. நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க, ஏன் கம்யூனிட்டியை நான் என்ன பண்ண மாட்டேன், கொடுக்க மாட்டேன். அவ்வளோ அந்த ஒரு பாண்டுக்குள்ளே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இருந்திருக்காங்க. அந்த கான்டெக்ட்ல தான் இதை புரிஞ்சுக்கணும்னு சொல்கிறாங்க. என் பிதாவை, ஏன்னா நான் அவங்க கூட எப்போவுமே இருக்கேன். யார் இருக்க? நான் இருக்கேன். ஸோ யூ ஆர் கோயிங் டு பி ஜீசஸ் கம்யூனிட்டி. யூ ஆர் நாட் அலோன் இன் திஸ் வேர்ல்ட். இப்போ எலியா கூட அப்படித்தானே அழுகுறாரு, நான் தனியாக இருக்கேன்னு சொல்கிறார். அப்போ ஏசு அவர்கிட்ட காட் என்ன சொல்கிறாங்கன்னா, யூ ஆர் நாட் அலோன், 7000 பேர் என்ன பண்ணுறாங்க, இருக்காங்கன்னு சொல்கிறார். ஸோ அந்த ஒரு டிவைன் கம்யூனிட்டியை பற்றி தான் இது என்ன பண்ணுது நமக்கு சொல்லிது. ஸோ த டிவைன் கம்யூனிட்டி, நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் கோயிங் டு எஸ்டாப்ளிஷ் த டிவைன் கம்யூனிட்டி. அதுதான் கிங்டம் கம்யூனிட்டி. இந்த கிங்டம் கம்யூனிட்டி தான் பரலோகம்.
கிங்டம் வேல்யூஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணி வாழ்ந்து கொண்டிருக்கிற கம்யூனிட்டி தான் கிங்டம் கம்யூனிட்டி. அது நமக்கு இருக்குன்ற ஒரு ப்ராமிஸை தான் ஜீசஸ் வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. சரி, அதோட நான் முடிச்சுக்கிறேன், டைம் ஆயிடுச்சு. ஜெபம் பண்ணலாமா? எங்கள் அன்பான ஆண்டவரே, நீர் தந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே ஆண்டவரே, நாங்கள் யோவான் நற்செய்தியிலிருந்து நாங்கள் நீர் எங்களுக்கு காட்டின ஒரு மாதிரியை நாங்கள் பார்த்தோம் சுவாமி. ஹம்பிள்னஸ், லவ் ஒன் another. ஆண்டவரே, இந்த 2 காரியங்களை நீர் எங்களுக்கு கற்றுத்தருகிறீர் சுவாமி. காட்டி கொடுத்தலும் ஆண்டவரே மறுதலித்தலும் நிரம்பிய இந்த உலகத்தில் நாங்கள் எப்பொழுதும் அன்பிலே ஒருவரை ஒருவர் பிணைத்து கொண்டவர்களாக வாழ எங்களுக்கு பலன் தாரும். மனத்தாழ்மையை நாங்கள் ஆபரணமாக எப்பொழுதும் அணிந்தவர்களாக வாழ எங்களுக்கு பலன் தாரும். ஆண்டவரே, ஆர்வத்தோடு வந்த ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே, இந்த யோவான் நற்செய்தி நூலில் நாங்கள் வருகின்ற நாட்களில் இன்னும் அநேக காரியங்களை படிக்க எங்களுக்கு பலன் தாரும். ஆசீர்வதியும் வழி நடத்தும். அன்பின் ஆண்டவர் இயேசு ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாருக்கும் நன்றி. அடுத்த செவ்வாய்க்கிழமை வில் மீட்.